Audit writer. WhatsApp audio. ஓகே. பிளேயர்ஸ் முடிச்சு. அருந்ததியம்மா தொடங்குறேன்னா தொடங்குங்க. பிளேயர்ஸ் முடிஞ்சது, 4 போயிட்டுது. ஆமாம், அது அங்கால இன்றைக்கு லேட்டா முடிக்க வேலை. ஆமா, கணக்க ஆமா. டெலிஃபோன் கால்ஸ் ஆமா. ஒருக்கா சொல்ல வேணும். நாங்கள் என்ன பெரிய கஷ்டமா இருந்தது இன்றைக்கு. அதால தான் எல்லாம் பிழைச்சது. இப்போ ஓகே, பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க தொடங்குங்க. அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு 25 நிமிடங்கள் இசையுடன் தியானம் நடைபெறும். அதனை தொடர்ந்து ஒரு அருமையான பேச்சு இருக்கின்றது. இந்த பேச வருபவர் மைதிலி சக்திதாசன். அவர் பேச இருக்கும் தலைப்பு கிராமத்தில் ஒரு நாள் என்ற தலைப்பில் பேச வருகிறார். இப்பொழுது தியானத்தை வழிநடத்துவதற்காக சிட்னி ஆஸ்திரேலியாவில் இருந்து சரோஜாதேவி சுந்தலிங்கம் அம்மா அவர்கள் வருகிறார்கள். அவரை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். தியானம் பற்றிய சிறு விளக்கம். தியானம் என்பது நமது உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை சமநிலைப்படுத்த வல்ல ஒரு சிறந்த பயிற்சியாகும். அன்பே அதன் உணர்வு, அறிவே அதன் வடிவம், மௌனமே அதன் மொழி. எமது இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி விழிப்புணர்வுடன் தியானம் செய்து இவற்றை உணர்வதே உயிராகிய எமக்கான பேரானது. இப்பொழுது தியானம் செய்யும் முறையை சுருக்கமாக கவனிப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் தொண்டை வறட்சியை போக்கும். ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து அதனை கழற்றி விடுங்கள். கை விரல்களை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமேல் வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தில் தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வரும் பொழுது அனாவசிய சிந்தனைகள் உங்கள் மனதினை அலைக்கழிக்காமல் தவித்துக் கொள்ள முடியும். இந்த நிலையிலே நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் போது பெருமளவு விஸ்வசக்தியை உள்வாங்கி சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியவை ஊட்டப்படும். தியானத்தின் போது ஒரு மன அமைதியை தரும் இனிமையான இசை வழங்கப்படும். இப்பொழுது அந்த இசையுடன் இணைந்து நாங்கள் 30 நிமிடம் தியானத்திற்கு செல்வோம். நன்றி, வணக்கம். அனைவரும் இப்பொழுது உங்கள் இயல்பான நிலைக்கு மீண்டு வாருங்கள். உங்கள் கைகள் இரண்டையும் பிரித்து கைவிரல்களை கண்ணிமைகளின் மேல் மெதுவாக 5 வினாடிகள் வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை மெதுவாக கண்களில் இருந்து எடுத்து கண்களை சந்தோஷமாக திறந்து பாருங்கள்.
இன்று நாங்கள் ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்வதற்கு சந்தோஷமாக கரகோஷம் செய்கிறோம். நன்றி, வணக்கம். பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் இன்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உலக சமாதானம், அமைதி, நல்லிணக்கம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் எமக்காக செய்யும் தியானம் வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் ஒரு சமுதாய சக்தியாக விரிவடைந்து சகல நாடுகளிலும் மன அமைதி, ஒற்றுமை, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை அடைய வழிவகை செய்யும் வலு உடையது. இன்றைய தியான நிகழ்வுக்கு ஏற்ற பதாகைகளையும் மற்றும் மன அமைதியை தரும் இனிமையான இசையையும் தியானத்திற்கு வழங்கிய UK-யிலிருந்து வழங்கிய மீரா நாகேந்திரன் அம்மா அவர்களுக்கும், தியான நிகழ்வினை நேரலையாக UK-யில் இருந்து பதிவு செய்து கொண்டிருக்கும் சிவா மோகன் அம்மா அவர்களுக்கும், தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தியான நிகழ்வினை நடாத்த தளத்தினை அமைத்துக் கொடுத்து அனுசரணை வழங்கும் PMC தமிழ் TV, உலக சமாதான நல்லிணக்க குழு ஐரோப்பா, தமிழ் TV ஜெர்மனி ஆகியவற்றிற்கும், இத்தளத்தினை சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் திரு ஸ்ரீகந்தராஜா ஐயா அவர்களுக்கும், திருமதி அருந்ததி ஸ்ரீகந்தராஜா அம்மா அவர்களுக்கும், அவர்களுக்கு உறுதுணையாக தளத்தில் இயங்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், ஒற்றுமை பெருக நாங்கள் வேண்டிக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. இன்று மிகவும் சிறப்பாக சிட்னி, ஆஸ்திரேலியாவில் இருந்து அதிகாலை தியானத்தை வழிநடத்திய சரோஜதேவ் சுந்தரலிங்கம் அம்மாவுக்கு மிகவும் நன்றி. மற்றும் இந்த தியானத்தை தளத்தை ஒழுங்காக நடத்துவதற்கு உதவி செய்த எல்லோருக்கும் நன்றி. இன்றைக்கு இசை வழங்கிய மீரா அம்மா மற்றும் ரெக்கார்டிங், ஃபிளயர் எல்லாம் சிவாமோகன் மற்றும் எல்லோருக்குமே நன்றியை முதலில் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு போவோம். என்று ஒரு சிறப்பு விருந்தினராக, அதாவது எங்கள் குழுவைச் சேர்ந்த மைதிலி சக்திதாசன் அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். இவர் தமிழ்நாடு தென்காசி மாவட்டம் கிருஷ்ணாபுரத்தை தாய் மண்ணாக கொண்டவர் மற்றும் 47 வருடங்கள் UK-யில் வாழ்ந்து வருகிறார்கள். இவர் இங்கு இருக்கும் பொழுது ஒரு இன்டர்நேஷனல் இன்ஜினியரிங் கம்பெனியில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருந்தவர். மற்றும் எங்கள் தளத்தின் ஊடாகவும் மற்றும் PMC ஊடாகவும் பல ஆன்மீக பயணத்தில் நல்ல தியான நிகழ்ச்சிகளையும் அருமையாக நடத்தி கொண்டு வருபவர் மற்றும் அருமையான பேச்சாளர், ஆங்கிலத்திலும் தமிழிலும். மற்றது 3 வருடங்களுக்கு முன்னால் இந்த தளத்தில் இணைந்து மிகவும் சிறப்பாக இயங்கி வருகிறார். இந்த தளத்தில் பல நிகழ்வுகளில் பல பங்களிப்பையும் செய்துள்ளார். இன்று அவர் பேசியிருக்கும் தலைப்பு கிராமத்தில் ஒரு நாள். அதாவது கிராமம் என்று சொன்ன இவர் கிருஷ்ணாபுரத்தை தாய் மண்ணாக கொண்டவர். அதை பற்றித்தான் பேச வருகிறார்கள். கிருஷ்ணாபுரம் உங்களுக்கு தெரியாட்டி அது குற்றாலம் அருவிக்கு அண்மையில் உள்ள இடம் என்று நான் அறிந்து கொண்டேன். ஸோ கிராமத்தில் ஒரு நாள் என்ற பேச்சை இன்று பேச வருகிறார்கள் மைதிலி சக்திதாஸ். நன்றி, வணக்கம். இப்பொழுது இந்த தளம் உங்களுடையது. நன்றி ஸ்ரீகாந்தராஜா மாஸ்டர், மிக்க நன்றி அருமையான அறிமுகத்திற்கும். எல்லோருக்கும் பொதுவான இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் பிதாமக பிரம்மஸ்ரீ பத்ரிஜி அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த உலக அமைதி, சமாதானம், நல்லிணக்க குழுவினருக்கும் மற்றும் PSSM ஐரோப்பா தமிழ், PMC தமிழ் TV சேனல் அமைப்பினர்களுக்கும் என் அன்பான நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் அத்துணை ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிராமத்தில் ஒரு நாள் என்ற தலைப்பில்
என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சிறு பிராயத்தில் நடந்த சில நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நாம் எல்லோருமே நமது வாழ்க்கையை பற்றி சில குறிப்புகளை, அதாவது நம்முடைய வாழ்க்கை முறையை பற்றி, நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி எழுத வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நாம் பிரபலமானவர்களாகவோ அல்லது பெரும் சாதனைகள் புரிந்தவர்களாகவோ மட்டும் இருந்தால் மட்டும்தான் எழுத வேண்டும் என்பது அல்ல. ஏனென்றால் நம் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அந்த காலகட்டத்தில் உலகம் எப்படி இருந்தது, நாட்டு நடப்புகள் எப்படி இருந்தன, என்னென்ன வசதிகள் இருந்தன, வீட்டு வசதி, கல்வி, பொருளாதாரம், கலாச்சாரம், அரசியல் எல்லாம் எப்படி இருந்தன என்பதை குறிக்கும் பதிவுகள். அந்த பதிவுகளை நாம் தான் ஏற்படுத்த வேண்டும். இப்போது வேண்டுமென்றால் நம்முடைய குழந்தைகளுக்கோ நம்முடைய பேர குழந்தைகளுக்கோ அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அக்கறை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வருகின்ற நூற்றாண்டுகளில் வருகின்ற அந்த சந்ததிகளுக்கு அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நினைப்பார்கள். அந்த வகையில நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை எழுதி வச்சோம்னா அது சரித்திர பதிவுகள் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அந்த வகையில என்னுடைய வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை நினைவு கூறுகின்றேன். 1971ஆம் ஆண்டு ஆடி மாசம் தமிழ்நாட்டுல தென்காசி மாவட்டத்துல கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அக்ரஹாரம். காலங்காத்தால நானும் எங்க அக்காவும் அழுக்கு துணிமணிகள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா நம்மாத்துல கிணத்துல தண்ணி இருக்கு, ஆனா அந்த தண்ணி கொஞ்சம் உப்பு தண்ணி. அதனால சோப்பு போட்டா நுரை அவ்வளவு நல்லா வராது, அதுக்கப்புறம் நல்லா அழுக்கும் அவ்வளவு நல்லா போகாது. அதனால நாங்க ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஊர்னிக்கு போய் அங்க போய் துணிகளை துவைச்சுன்னு வருவோம். ஊர்னிங்கிறது நம்ம சிவன் கோவிலுக்கு எதிர்த்தாப்புல உள்ள ஒரு தொப்பக்குளம். அந்த தொப்பக்குளத்தை ஊர் நீர் அப்படிங்கிறது தான் ஊர்னின்னு ஆயிடுத்துன்னு சொல்லுவா. அங்க போய் நாங்க துவைச்சிட்டு வருவோம். ஆனா பாட்டிட்ட சொல்றது நம்ம துவைச்சிட்டு வர்றோம்னு சொல்லி தான் சொல்றோம். ஆனா அதுக்கு முக்கிய காரணம் அங்க போய் நீச்சல் அடிக்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அங்க நீச்சல் அடிக்கிற அந்த துவைக்கிற சாட்டுல நீச்சல் அடிச்சுன்னு வருவோம் நாங்க. பாட்டி கூப்பிடுறா, லட்சுமி, மைதிலி, காஃபி ரெடியா இருக்குமா அப்படிங்கிறா. இந்த வந்துட்டேன் பாட்டி அப்படின்னு போறேன் நான். அப்புறம் 2 பேரும் நல்ல அந்த டிகாக்ஷன் போட்ட காஃபிய குடிச்சுட்டு இருக்கோம். அது நல்ல ரொம்ப ருசியா இருக்கும், நல்ல கம்ம வாசனை வேற. அதை குடிச்சு முடிச்சுட்டு கிளம்ப போறோம். பாட்டி சொல்றா, ஜாக்கிரதையா இருக்கணுமா, அங்க படிக்கட்டு எல்லாம் பாசி பிடிச்சு வழுக்கி விழுந்துடாதேங்கோ, அப்புறம் வழுக்கி தலையில அடிபட்டுதுன்னா உங்க அப்பா அம்மாக்கு யார் பதில் சொல்லுவா? பாட்டிக்கு ரொம்ப அக்கறை. ஏன்னா எங்க அப்பா அம்மா வெளிநாட்டுல இருக்கா, அப்ப அவளுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் எங்களுக்கு ஏதாவது நடந்தாங்கிறதுனால பாட்டிக்கு ரொம்ப பயம், ஒரு அக்கறை. பாட்டி எங்கிட்ட சொல்றா, மைதிலி, அக்கா சொல்றபடி நடந்துக்கோ சரியா அப்படிங்கிறா. சரி பாட்டி அப்படிங்கிறேன். ரெண்டு பேருமா அந்த துணி எல்லாத்தையும் ஒரு மூட்டையா கட்டின்னு 2 மூட்டையா ஒன்று அதை ஒரு பக்கெட்லையும் வச்சுட்டு இன்னொன்று கையிலையும் எடுத்துட்டு கிளம்புறோம். வாசலுக்கு வர்றப்போ அங்க ஸ்ரீமதி ஓடி வரா. ஸ்ரீமதி என்னோட நெருங்கிய தோழி. அவளும் நானும் எவ்வளவோ விளையாட்டு விளையாடிலாம் செய்வோம், ஒன்னா படிப்போம். சில சமயம் சண்டை கூட வந்துடும். ஆனா சண்டையெல்லாம் அவ்வளோ நாள் நீடிக்காது. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள சண்டையெல்லாம் முடிஞ்சிடும். ரொம்ப நெருங்கிய தோழி. அவளும் வந்துட்டானோட ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்போ 3 பேரும் கிளம்புறோம். எதிர்த்தாப்புல நம்ம மாத்துக்கு எதிர்த்தாப்புல கிருஷ்ணர் கோவில், பெருமாள் கோவில். அந்த அக்ரஹாரத்துல பெருமாள் கோவில் நடுவுல இருக்கு, சுத்தி வர தெரு. எங்காம் இருக்கிறது வடக்கு மாட வீதி. இப்போ பெருமாளுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு கிழக்கு நோக்கி போறோம். கிழக்கு தெரு வழியா போய் கிழக்கு கோடியில தான் அந்த சிவன் கோவில் இருக்கு, அங்கதான் தொப்பக்குளம் இருக்கு. அங்க போறப்போ ஆத்துல வாசத்தினில கோமு மாமி உட்கார்ந்துட்டு இருக்கா. எது, ஊர்னிக்கு குளிக்க போறேளா அப்படின்னு கேக்குறா. இது என்ன கேள்வி இது, கையில அழுக்கு மூட்டையை வச்சுண்டோ நாங்க என்ன ஷாப்பிங்கா போறோம் அப்படின்னு எனக்கு சொல்லணும்ட்டு தோன்றது. ஆனா அதை சொல்லலை. பெரியவாழ்கிட்ட நம்ம எதிர்த்து பேசலாமா, அதை மனசுல முணுமுணுத்துட்டு ஆமா மாமி அப்படின்னு ஒரு அசட்டு சிரிப்பு சிரிக்கிறேன். இப்போ மாமி சொல்றா அக்காட்ட, லட்சுமி, திரும்பி போறது ஆத்துல வா,
இங்க இந்த கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் தோட்டத்துலேருந்து வந்திருக்கு. இந்த நல்ல நல்ல விளைச்சல், அமோக விளைச்சல் தோட்டத்துல. அதை பாட்டிகிட்ட சொல்லியிருந்தேன் அனுப்புறேன்ட்டு. மறக்காம எடுத்துட்டு போ சரியா அப்படிங்கிறா. சரி மாமிங்கிறா லக்ஷ்மி. அங்க போறோம். அப்போ தூரத்துலேருந்து கல்யாணி மாமி ஆத்துல ஸ்லோகம் கிளாஸ் நடக்கிறது கேட்கறது, அந்த ஸ்லோகம் சத்தம் கேட்கறது. கல்யாணி மாமி ரொம்ப பக்திமான், ஆன்மீகவாதி, தியானம்லாம் நிறைய பண்ணுவா, அப்புறம் ஜபம்லாம் பண்ணுவா. ஆத்துல என்ன காரியம் பண்ணிட்டு இருந்தா கூட மாமி எப்போதும் ஸ்லோகத்தை சொல்லிட்டே தான் வேலை செய்வாள். நிறைய குழந்தைகளுக்கு ஃப்ரீயா ஸ்லோக கிளாஸ்லாம் நடத்துறா. அப்போ அந்த ஸ்லோக கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. அதுல காலங்காத்தாலங்கிறதுனால பூபால ராகத்துல ராகவாஷ்டம் ஸ்தோத்திரம் நடக்கிறது. ராகவம் கருணாகரம் முனி சேவிதம் சுரவந்திதம் ஜானகி வதனாரவிந்த திவாகரம் குணபாஜனம் வாலிசூனுஹி தைத்திஹம் ஹனுமத் பிரியம் கமலேஷனம் யாதுதான பயங்கரம் பிரணமாமி ராகவ குஞ்சரம். ஸ்லோகம் கேட்டுட்டே இருக்கு. அதெல்லாம் கேட்டுன்னு போறோம். கிழக்கு கோடிக்கு வந்துட்டோம். அங்க சிவனுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு தொப்ப குளத்துக்கு போறோம். அந்த தண்ணியை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே போய் அதில் நீச்சல் அடிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. அப்போ ஏற்கனவே அங்க போறப்போ நிறைய பேர் வந்துட்டா. ஏற்கனவே நம்ம ஊர்ல நிறைய பேர் அங்க வந்து துணி துவச்சுன்னு போவா. அந்த குளம் எப்போதும் நிரம்பியே இருக்கும். அந்த காலத்துலலாம் அந்த மழை மும்மாரி பெய்யும்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி மும்மாரி பெய்யறதுனால என்னமோ தெப்பக்குளம் இப்போ நிறைஞ்சே இருக்கும். அது பெரிய குளம், கிட்டத்தட்ட 200 அடி சதுரத்துல இருக்கும். ஆழம் கூட ஒரு 30-40 அடி இருக்கும்னு சொல்லலாம். அதுல ஆண்கள் துறை பெண்கள் துறைன்னு தனியா இருக்கும். பெண்கள் துறையில கொஞ்சம் ஒரு மறைவுகளும் இருக்கும். அப்ப அங்க போய் துணியில அங்க இறங்கி படியில இறங்கி துணியில அங்க வச்சுட்டு ஒரு மறைவுல போய் நான் அந்த பாவாடையை கழட்டி ஒரு குறுக்குக்கு மேல பாவாடை உடுத்திண்டு திரும்பி தண்ணி படிக்கட்டுல வந்து பாக்குறேன். நான் தண்ணியை பார்த்த உடனே அக்காவுக்கு புரிஞ்சிருத்து. அக்கா சொல்றா, இப்போ இல்ல, இப்ப போக கூடாது, முதல்ல துணியை துவைச்சிட்டு அப்புறம் தான் நீச்சல் அடிக்க போகலாம் அப்படின்னு அக்கா சொல்றா. அக்கா ப்ளீஸ் கொஞ்சம் ஒரே ஒரு தடவை பண்ணிட்டு வந்துடுறேனே, ஒரே ஒரு அடிச்சுட்டு திருப்பி வந்துடுறேன். இல்ல நீ போனா வரமாட்ட, அப்புறம் கூப்பிட்டா கூட உனக்கு காதும் கேட்காது, நீ இப்ப துவைச்சிட்டு தான் போகலாம். அவ பாட்டி வேற சொல்லியிருக்கா அக்கா சொல்றத கேட்கணும்னு சொல்லி. ஏன்னா மூத்த அக்கா மூத்த அண்ணான்னு சொன்னா அதுவே ஒரு ஸ்தானம். அந்த அக்காங்கிறதே ஒரு பெரிய ஸ்தானம் இல்லையா, அந்த ஸ்தானத்துக்கு ஏற்ற பொறுப்பும் வந்து வர்றது. அதனால சின்னவா எல்லாம் பெரியவா பேச்சு சொல்றதான் கேட்கணும் அப்படின்னு பெரியவா நமக்கு சொல்லித்தரா. அப்ப சரின்ட்டு ஏதோ மனமே இல்லாம துவைக்கிறதுக்கு ரெடி ஆகிறேன். அப்போ அக்கா வந்து சோப்பு எடுத்து, ரின் சோப்பு, அது நீல கலர்ல நல்லா ரின் சொல்லி ரொம்ப விலை ஜாஸ்தி, ஆனா நல்லா அழுக்கு போகும். அப்ப அது அக்கா தான் அந்த சோப்பை வந்து துணிகளுக்கு போடுவள். ஏன்னா அதை வந்து சிக்கனமா எவ்வளவு போடணுமோ அவ்வளவு போடுறது அக்காவுக்கு தான் தெரியும். என் கையில கொடுத்தா நான் கொஞ்சம் தாறுமாறா கூட போட்டுருவேனோன்னு பயம். அதனால அக்கா தான் போடுவள். அப்ப சோப்பெல்லாம் போட்டுட்டு அந்த துவைக்கிறது அடிச்சு துவைக்கிறதுக்கு அதை மட்டும் என்கிட்ட தருவள். அப்போ அந்த டெலிகேட் துணியெல்லாம் அக்கா அப்படி கும்மி கும்மி துவைப்பள். அந்த பாறையில அடிச்சு துவைக்கிறத எங்கிட்ட தந்து நான் அடிச்சு துவைக்கிறேன். அப்ப துவைக்க தொடங்குறேன். அப்ப ஸ்ரீமதியும் பக்கத்துல இருந்துட்டு அவளும் தன்னோட துணியை துவைக்கிறா. அப்ப 2 பேரும் அந்த கல்லுல அப்படி அடிச்சு அடிச்சு துவைக்கிறப்ப அது ஒரு சிங்க்ரனைஸ் தோய்வர் அடிக்கிறது. டக் 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 டக்னு 2 பேரும் அதுவே ஒரு விளையாட்டா போயிடுதுங்க 2 பேருக்கும். இப்படி அடிச்சுட்டே இருக்கேன் நான். உடனே அக்கா சொல்றா, போரும் போரும், நீ அடிக்கிற அடியை பார்த்தா துணியே கிழிஞ்சு போயிடும் போல் இருக்கு, ஜாக்கிரதை அப்படின்னு சத்தம் போடுறா. அப்பதான் தெரியுது நான் ஒரே துணியை அவ்வளவு நேரம் அடிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மிச்ச துணியெல்லாம் துவைச்சு முடிச்சுட்டு அக்கா பார்த்து கேட்குறேன், இப்ப போகலாமாண்ணா அப்படின்னு ஒரு நக்கலாவும் ஒரு பவ்யமாவும் கேட்குற மாதிரி கேட்குறேன். இப்போ நீச்சல் அடிக்கலாமான்ட்டு. சரி சரி போயிட்டு வாண்டு சிரிச்சுட்டே அக்கா சொல்றா. அப்போ நானும் ஸ்ரீமதியும் போய் நீச்சல் அடிக்கிறோம். அதுக்கப்புறம் அக்காவும் நீச்சல் அடிக்கிறா. ரொம்ப நேரம் நீச்சல், அந்த எதிர் நீச்சல், அதுக்கப்புறம் மல்லாந்து நீச்சல், அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள முங்கி எவ்வளோ நேரம் கண்ணை மூடி மூச்சை முடிச்சுன்னு இருக்கலாம் அப்படின்ட்டுலாம் அதெல்லாம் போட்டியெல்லாம் போட்டு ரொம்ப நேரம் விளையாடிலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சு முடியறது. அப்போ அந்த மஞ்சள் இருக்கு இல்லையா, பசு மஞ்சளை அந்த கல்லுல தேய்ச்சு அப்படியே தேய்ச்சுட்டே இருக்கிறப்போ அது வந்து ஒரு விழுது மாதிரி வரும். அந்த மஞ்சளை முகம் நிறைய பூசிப்போம். ஏன்னா மஞ்சள் முகத்துல பூசினோடனே கொஞ்சம் நம்ம நிறம் கொஞ்சம் வெள்ளையா தெரியும் இல்லையா, அது ரொம்ப ஆசை.
அதனால மஞ்சள்லாம் பூசி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சிவன் கோவிலுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஆலமரத்தில் விழுதுகள்லாம் இருக்கும். அந்த மறைவில் போய் துணியெல்லாம் மாற்றிக்கிறோம். துணியெல்லாம் மாற்றிண்டு ஈர துணியும் கையில் எடுத்துட்டு ஒன்று ஒரு ஒரு செட்டை பக்கெட்லேயும் வச்சுட்டு கிளம்பி போகிறோம். கிளம்பி போகிறப்போ அங்கே ராமசுப்பிரமணியர் ஆற்றுல பாட்டு சத்தம். அவர் வந்து அங்கே அவர் தான் நம்ம ஊர்லேயே ஒரு பாட்டு வாத்தியார். கர்நாடக சங்கீதம் எல்லாருக்கும் அவர் சொல்லி கொடுப்பார். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பார். அப்போ அவாத்துல பாட்டு கிளாஸ் நடக்கிறது போல் இருக்கு. பீரானவர லீச்சி ப்ரோ ஓ மோனினு நேரனு மீதி பீரான வர லீச்சி ப்ரோ ஓ மோனினு நேரனு மீதி பீரான வர லீச்சி ப்ரோமும் ನೀನು ನೆರನು ಮಿದಿ ಬೀರಾನ ವರ ಲೀಚಿ ப்ரோ அப்படின்னு அந்த பாட்டோட பல்லவியை போயின்னு இருக்குது. அப்போ அந்த பாட்டையும் கேட்டுட்டு அப்படியே ஆற்றுக்கு வரோம். ஆற்றுக்குள்ளே நுழையிறப்பவே பாட்டி கேட்குறா, கோமு மாமி காய்கறியெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாலே வாங்கிட்டு வந்தேலான்ட்டு கேட்குறா. நான் உடனே திடுக்கிட்டு போயிடுறேன், அது மறந்தே போயிட்டோமேன்ட்டு. இப்போ அக்கா சொல்கிறா, இல்லை பாட்டி, ஈர துணியெல்லாம் ரொம்ப கனமாக இருந்ததுனால அது தூக்கின்னு வர முடியல, அப்புறமா போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அக்கா சொன்னால் பாட்டி அதை தட்டவே மாட்டா. அதுக்கப்புறம் போய் கொல்லப்புறத்துக்கு போய் அந்த துணி எல்லாத்தையும் காயப்போட போகிறோம். அன்னைக்கு சாயந்தரம் ஆயிடுத்து. அடுக்குள்ளையில் பாட்டி தடபுடலாக சாதங்கள்லாம் தயாராக்கின்னு இருக்கா. ஏன்னா அன்னைக்கு ஆடிப்பெருக்கு, ஆடி 18ஆம் நாள். ஆடிப்பெருக்குன்னா ரொம்ப விசேஷம். அதாவது இயற்கைக்கெல்லாம் கொண்டாடுறதுக்காக, அதாவது நதிகள், ஆறு, மழை அதெல்லாத்தையும் கொண்டாடுறதுக்காக அது ஒரு விசேஷமாக கொண்டாடுவோம். நிறைய ஆற்றுலலாம் நிறைய விதவிதமாக சாதங்கள்லாம் பண்ணுவோம். பண்ணி கோவிலில் கொண்டு போய் நைவேத்தியம் பண்ணி, ஆற்றுல நைவேத்தியம் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கோவிலில் கொண்டு போய் பெண்கள் தான் அதை முக்கியமாக செஞ்சுப்பா. அங்கே போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோலாட்டம், கும்மி எல்லாம் நடக்கும். அந்த சிவன் கோவிலேருந்து தொடங்கி பெருமாள் கோவில் வரையில் முடியும். அப்படி அது ஒரு பெரிய விசேஷமாக கொண்டாடுவோம். அதெல்லாம் ரொம்ப நாளாக நாங்கள் எதிர்பார்த்துன்னு இருப்போம் அதெல்லாம். அப்போ பாட்டி தடபுடலாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. டிஃபன் கேரியரெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கா. நம்ம ஆற்றுல ஒரு 4-5 வகை தான் பண்ணுவா. அன்னைக்கு பாட்டி என்ன பண்ணுறான்னா, தயிர் சாதம், புளியோதரை, தேங்காய் சாதம், எள்ளு சாதம், சக்கரை பொங்கல். அப்போ அக்கா கனகாம்பர பூவை தொடுத்துன்னு இருக்கா. ஏன்னா நம்மாத்து கொல்லப்புறத்துல கனகாம்பர செடி நிறைய இருக்கு. அப்போ நிறைய பூ பூக்கும். அப்போ அதை எடுத்து அதை பறித்து பூ தொடுத்து நாங்கள் தலையில வச்சுப்போம். நானும் ரொம்ப ஆவலாக என்ன ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஆடி மாசங்கிறது ரொம்ப விசேஷமான மாசம் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா அந்த ஆடி மாசம் அம்மனுக்கு ரொம்ப விசேஷம். அம்மன் வழிபாடுகள்லாம் நடக்கும் நாடு முழுக்க. அதுக்கப்புறம் சங்கரங்கோவில், சங்கரன் நயினார் கோவில்னு ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊர்ல கோமதி அம்மனுக்கு ஆடியில ஒரு தவசு, ஆடி தவசுன்னு சொல்லி ஒரு உற்சவம் நடக்கும். அதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் நாட்டிலேருந்து எல்லா இடத்துலேருந்து வருவா. அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு ஒரு உற்சவம் அது. இப்படியாக நிறைய அம்மன் வழிபாடுகள்லாம் ஆடி மாதங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் ஆடி செவ்வாய் அப்படின்னு சொன்னால் அதுவும் பெண்களுக்கு ரொம்ப விசேஷம். என்னென்னா செவ்வாய் கிரகத்தோட தோஷங்கள்லாம் போக்கணுங்கிறதுக்காக வேண்டி பெண்கள் என்ன செய்வான்னா, அன்னைக்கு மஞ்சள் தேய்ச்சி குளித்து அதுக்கப்புறம் விரதம்லாம் இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு பிரார்த்தனை பண்ணிப்பா. அப்போ செவ்வாய் தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லை, ஆடி பருக்கு அன்னைக்கு தான் விவசாயிகள் கூட வந்து விதை விதைப்பா அப்படின்னு சொல்றா. அதுதான் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்றா இல்லையா, அப்படின்னு கூட சொல்றா. அது மட்டும் இல்லை, பித்ருக்களுக்கு கூட ஆடி மாசத்துல நிறைய வழிபாடு, அதாவது ஆடி அமாவாசைன்னு சொல்லி பித்ருக்களுக்காக வழிபாடு நடத்துவா. இப்படியாக ஆடி மாசம் ரொம்ப விசேஷமான மாசம் அப்படின்னு சொல்லுவா. அப்ப நான் பாட்டிட்டு கேட்குறேன், பாட்டி ஆடி மாசம் ரொம்ப விசேஷமான மாசம்னு சொல்றாளே, ஆனா ஏன் கல்யாணத்தை மட்டும் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு கேட்குறேன். பாட்டி சொல்றா, அதுக்கெல்லாம் வேற காரணம் இருக்குமா, அதை பத்திலாம் உனக்கு தெரிய தேவையில்லை, இப்போ நீ போய் கிளம்பு அப்படின்னு பாட்டி அந்த அந்த சப்ஜெக்டுக்கே முற்றுப்புள்ளி வச்சுட்டா பாட்டி. சரின்னு நான் போய் எனக்கு பிடிச்ச
அந்த வைர ஊசி பட்டு பாவாடை அதை உடுத்திக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஊர்லலாம் அப்போ ஒரு 2-3 ட்ரெஸ்ஸு தான் அந்த அழகான ட்ரெஸ்ஸஸாக இருக்கும். அதாவது வெளியில் போட்டுக்கிற மாதிரி, விசேஷங்களுக்கு போட்டுக்கிற மாதிரி. ஆனால் இருக்கிறத துணிமணிகள் எல்லாம் நம்ம வந்து ரொம்ப பத்திரமா அழுக்குப்படாமல் கரை படாமல் எல்லாம் ரொம்ப பத்திரமா பாதுகாத்துப்போம் நம்ம. அப்போ நான் பாவாடை எடுத்து போட்டு அதுக்கு மேட்சிங்காக சாந்து போட்டு கலராக சாந்து போட்டு தான் வச்சுப்போம். அப்போ அந்த அதுக்கு ஏற்ற சாந்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி வளையல்னா எப்போதும் போட்டுக்கிறது இல்லை. ஏன்னா எப்போட்டு போடுறப்போ உடஞ்சிரும் இல்லையா, அதனால விசேஷ நாளில் மட்டும் கண்ணாடி வளையல போட்டுக்கிறேன். அப்போ அதை எடுத்து கையில் பத்திரமா ரொம்ப பத்திரமா அதை போட்டுக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் அமுத்திட்டா சில சமயம் டக்குன்னு உடஞ்சிரும், கையில் போடுறப்போவே உடஞ்சிரும் சில சமயத்தில். அதனால ரொம்ப கவனமாக அதை எடுத்து போட்டுக்கிறேன். போட்டு ரெடியாகிறேன். அக்காவும் பூவெல்லாம் தொடுத்து முடிச்சுட்டு தலையில் வச்சு விட்றா. தனக்கும் தலையில் வச்சுட்டு எனக்கும் வச்சு விட்றா. பாட்டி சொல்கிறா, சரி சாப்பாடெலாம் தயாராகிடுத்து, நைவேத்தியமும் ஆயிடுத்து, நீங்கள் கிளம்புங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறா. இந்த ஆடிப்பெருக்கு இந்த சாதம் எல்லாம் பெண்கள் சின்ன குழந்தைகள் அவள் எல்லாரும் தான் வந்து கோவிலுக்கு போய் அதை வந்து சாப்பிட்டுட்டு கோலாட்டம்லாம் போடுவாள். அப்போ நாங்கள் 2 பேரும் ஆற்றுலேருந்து கிளம்புறோம். அப்போ பாட்டி சொல்கிறா, பார்த்து போமா அப்படின்னு சொல்கிறா. அப்போ பார்த்து போன்னு சொல்கிறதுல இன்னொரு அர்த்தம் இருக்குது. என்னென்னா, நம்ம ஆற்றுலேருந்து கிளம்புறப்போ அந்த சகுனம்னு ஒன்று பார்ப்பா. அந்த சகுனம் பார்க்கறதுனா எதிர்த்தாப்புல ஒரு ஒத்த பிராமணர் வந்துட்டாருன்னா அது நல்ல சகுனம் இல்லை அப்படின்னு சொல்லுவா. அதனால அப்படி நடந்துருத்துன்னா திருப்பி ஆற்றுக்குள்ளே போய் கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு உட்காந்துட்டு ஒரு சாஸ்திரத்துக்கு சும்மா ஒரு உட்காந்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு திருப்பி கிளம்பணும். அப்போ அதனால என்ன செய்வான்னா, எல்லாத்தையும் கிளம்பி ரெடி ஆயிண்டு வாச திண்ணையில் போய் உட்காந்துட்டு எட்டி பாப்பா. எதிர்த்தாப்புல ஒன்றும் நல்ல சகுனமாக இருக்குன்னா அப்போ இறங்கி போவா. அப்போ அதைத்தான் பாட்டி பார்த்து போங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போ நாங்களும் சகுனத்தை பார்த்துட்டு எந்த காரியத்துக்கு போனாலுமே சகுனம் பார்க்குறது ஒரு வழக்கமாக போயிடுத்து ஆற்றுல. அப்போ நாங்கள் கிளம்பி வரோம். ஒவ்வொரு ஆற்றுலேருந்து எல்லாரும் அவன் ஆற்றுலேருந்து கிளம்பி போயின்னு இருக்கா. எல்லாரும் டிஃபன் கேரியரில் சம்படத்தில் கூடையில் எல்லாம் சாப்பாடெலாம் எடுத்துட்டு சாப்பாடு பொட்டலங்கள்லாம் எடுத்துகிட்டு போயின்னு இருக்கா. அந்த தெருவே ரொம்ப கலலப்பாக இருக்குது. எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடாக போயின்னு இருக்கோம். அங்கே சிவன் கோயிலில் போய் சேர்ந்தாச்சு. போய் அங்கே சிவனுக்கும் விசாலாட்சி அம்மனுக்கும் ஒரு சேவிச்சுண்டு அதுக்கப்புறம் அங்கே பிரதட்சணத்தையும் பண்ணிட்டு அந்த கோவில் பிரகாரத்தில் அங்கே தான் போய் உட்காந்து சாப்பிடுவோம். அப்போ உட்கார்றதுக்கு முதல் அந்த கைக்குட்டை ஹேண்ட்கர்ச்சீஃப் இருக்கு இல்லையா, அந்த ஹேண்ட்கர்ச்சீஃபை விரிச்சுண்டு அது மேலே தான் உட்காந்துப்போம். ஏன்னா தரையில் அழுக்கு இருக்கும். அப்போ அதுலேயே நேராக உட்காந்துனா போட்டுன ட்ரெஸ் எல்லாம் கெட்டு அழுக்காயிடும் இல்லையா, அதனால ஒரு கைக்குட்டையை விரிச்சுன்னு தான் உட்காந்துப்போம். அப்படி உட்காந்துட்டு இலையெல்லாம் போட்டு பரிமாறி நம்ம கொண்டு வந்த அந்த சாதங்கள் எல்லாத்தையும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோடெல்லாம் பகிர்ந்துட்டு நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்றதுக்கு எல்லாம் ஒவ்வொருத்தரா அவாத்துலேருந்து கொண்டு வந்ததை எங்களுக்கு தரா, நாங்கள் கொண்டு போனதை அவளுக்கு கொடுக்குறோம். அப்படி பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்கேருந்து மிட்டாதாராத்து மாமி வரா. மிட்டாதார் தான் வந்து நம்ம ஊர்லேயே பணக்கார ஆவாதான். அவள் பணக்காரா மட்டும் இல்லை, அவளுக்கு பகவான் நல்ல மனசையும் கொடுத்துருக்கா. நிறைய தானம் தர்மங்கள்லாம் பண்ணுவார் மிட்டாதார் மணி ஐயர் அவர் பேர். மாமி பேர் நாச்சியம்மா. அவள் வந்து மிட்டாதார் ஆஸ்பத்திரி ஃப்ரீயாக ஆஸ்பத்திரி வச்சுருக்கா. அதுக்கப்புறம் நாங்கள் படிக்கிற ஸ்கூல்லலாம் எல்லா குழந்தைகளுக்கும் ஃப்ரீ புக்ஸு கொடுப்பாவா. அந்த மாதிரி ரொம்ப தான தர்மங்கள் நிறைய பண்ணுறவாவா. அப்போ மாமி வந்து விசேஷ நாட்கள்லாம் வர்றப்போ எல்லாருக்குமா சேர்த்து கொண்டு வருவா மாமி. ஏன்னா பொதுவாகவே இந்த பண்டிகை எல்லாம் வந்து என்னத்துக்கு பண்ணுறான்னா, நம்ம நல்ல வசதி படைச்சவா இருக்கிறவா என்ன செய்வான்னா இல்லாதவாளோட அதை பகிர்ந்துக்கிறதுக்கு தான். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா சாப்பாடும் பண்ணுறதுக்கு வசதிகள் இருக்காது. அப்போது கொஞ்சம் பணக்காரா வந்து கொஞ்சம் நிறைய பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து எல்லாருமா சேர்ந்து கொண்டாடுறதுக்கு தான் இந்த வந்து பண்டிகைகள்லாம் வந்திருக்கு. அந்த வகையில் மிட்டாதாராத்து மாமி நிறைய கொண்டு வருவா. நான் பார்க்குறேன் மிட்டாராத்து டிரைவர் ஒரு பெரிய குண்டாவை வந்து இறக்கி வைக்கிறான். அந்த குண்டாவில் என்ன இருக்கும்ன்ட்டு நாங்கள் யூகிக்கிறோம். அப்போ மாமி அதை எடுத்து கொண்டு வந்து பரிமாறுறா எல்லாருக்கும். நல்ல நெய் ஒழுக சுட சுட சக்கரை பொங்கலை எல்லாருக்கும் பரிமாறி விடுறா மாமி. அது எல்லாத்தையும் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கையெல்லாம் தொப்பக்குளத்தில் போய் கையெல்லாம் அலம்பிட்டு கோலாட்டம் போடுறதுக்கு ரெடி ஆகிறோம். கோலாட்டம்ங்கிற போது அது வட்டமாக எல்லாரும் வந்து 2 பேராக சேர்ந்துப்பா. அதில் நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 செட்டு வரும். ஏன்னா சின்ன குழந்தைகள்லாம் ஒரு கோலாட்டம், அப்புறம் இன்னொரு செட்டில் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகள், அதுக்கப்புறம் இன்னொரு செட்டில்
நல்ல கல்யாணம் ஆகாத பொண்கள், அதுக்கப்புறம் கடைசியா இன்னொரு செட்லன்னா அந்த மாமிகள், கல்யாண மாமிகள், பாட்டிகள் எல்லாரும் அவ எல்லாரும் கோலாட்டம் போடுவா. எல்லாரும் கோலாட்டம் போடுவா. அப்ப அந்த கோலாட்டம் போடுறப்போ ரொம்ப கலகலப்பா இருக்கும். அந்த ஆம்பளை எல்லாம் என்ன செய்வான்னா, அவ வந்து சைட்ல நின்று பார்த்துட்டு இருப்பா. சில பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பா, சில பேர் சும்மா பாப்பா. ஏன்னா அது ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி மாதிரி ஆயிடுத்து இல்லையா, அப்படி பார்ப்பா. அப்ப அந்த கோலாட்டம் வந்து வா உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களி படைத்த மொழினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா 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 ரெண்டு பாட்டெல்லாம் பாடிட்டு கோலாட்டம்லாம் போட்டுருக்கோம். நான் போட்டுருக்கேன், அக்கா அவளோட செட்டில் பண்ணிட்டுருக்கா, நான் எங்களோட செட்டில் கோலாட்டம் போட்டுருக்கேன். அப்புறம் இடையில நானும் ஸ்ரீமதியும் வெளியில் வந்துடுறோம். ஏன்னா அந்த மாமிகள் போடுற கோலாட்டத்தை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதை ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். மாமிகள் வந்து அதுவும் அந்த ஃபாஸ்டான சாங்கில் கோலாட்டம் போடுறப்போ ஓடி ஓடி அவசரப்பட்டு இப்படி ஓடி ஓடி வேர்க்க விறுவிறுக்க போடுப்போ அதை பார்க்கறதுக்கே எங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். அதை பார்க்கறதுக்காகவே நாங்கள் 2 பேரும் வெளியில் வந்துடுறோம். அதுவும் இல்லாமல் அந்த கொஞ்சம் ஃபாஸ்ட் பாட்டு வரும் இல்லையா, அதனால அவள் கொஞ்சம் அந்த பாட்டுக்கு தேர்ந்தாப்புல பண்ணணும் இல்லையா, அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு மூவ் பண்ணுவா அவள். அதை பார்க்கறதுக்கு பிடிக்கும். அதை நாங்கள் பார்த்துன்னு சிரிச்சுட்டு இருக்கோம். அப்போ அங்கேருந்து ராஜு சார் பார்த்துட்டார். ராஜு சார் ஒரு வாத்தியார், பள்ளிக்கூட வாத்தியார். அவர் ரொம்ப கண்டிப்பானவர். அவரை நாங்கள் சிரிக்கிறத பார்த்த உடனே எங்களை பார்த்துட்டு, என்ன இழுப்பு வேண்டி இருக்குது, அங்கே போங்க எல்லாரும் என்று விரட்டி விட்டுறார். ஆனால் அவரும் பார்த்து சிரிச்சுட்டு தான் இருந்தார். அப்போ நாங்கள் பார்த்து சிரிக்கிறது மட்டும் அவர் வந்து போங்கன்னு விரட்டி விட்டுட்டார். நாங்கள் உடனே ஓடி போய் திருப்பி கோலாட்டத்தில் சேர்ந்துட்டு கோலாட்டம் அடிக்கிறோம். கோலாட்டம் அடித்து இப்படி கோலாட்டம் அப்படியே நகர்ந்து பெருமாள் கோயில் வாசலில் வந்துடுறது. கோலாட்டம் அங்கே முடிவடைகிறப்போ ஒரு சுவாமி பாட்டு தான் கோலாட்டம் பாட்டு முடிப்பா. அது முடிச்சதுக்கு அப்புறம் அங்கே சாயிரட்ச தீபாராதனை நடக்கும். அந்த தீபாராதனை போது அந்த மணி அடிக்கிற சத்தம், சங்கு ஊதுற சத்தம், அதுக்கப்புறம் அந்த தீபத்தை அப்படி பகவானுக்கு காட்டுறப்போ பக்தி இல்லாதவாளுக்கு கூட பக்தி வந்துடும். ஏன்னா அதை அப்படியே பார்க்குறப்போ அந்த பகவானுடைய அந்த அலங்காரத்தை, அந்த பூ அலங்காரம் பண்ணியிருக்க பெருமாள், அவரை பார்க்குறப்போ அந்த ஒரு க்ஷணத்தில் அந்த சத்தத்தினாலேயோ என்னமோ தெரியல, மனம் லயிச்சு போய் அந்த தாட்ல ஸ்டேஜ்னு சொல்கிறாளே இதுதானோ அப்படின்னு தோன்றது. அப்படி அந்த அளவுக்கு லயிச்சு போயிடுவோம். அப்படி பகவானை சேவிச்சுண்டு அதுக்கப்புறம் அவர் கொடுக்குற தீர்த்தம், துளசி எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் கிளம்புறோம். அப்போ அக்கா சொல்கிறா, நான் ஆற்றுக்கு போகிறேங்கிறா. நான் சொல்கிறேன், நான் கொஞ்ச நேரம் பிரதர்ஷனம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்கிறா. அக்கா போயிட்டு ஆற்றுக்கு. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேரா பிரகாரத்தில் பிரதர்ஷனம் பண்ணுறோம். பிரதர்ஷனம் பண்ணுறப்போ என்னென்னா, முதல்ல ஒரு 2-3 பிரதர்ஷனத்தை ரொம்ப கவனமாக, மைண்ட்ஃபுல்லாக, பக்தியோட ஸ்லோவத்தை ஏதோ சொல்லிக்கொண்டு நாங்கள் வந்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் பண்ணுற சுத்து எல்லாம் நிறைய பிரதர்ஷனம்லாம் எத்தனையோ பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் எல்லாம் கதை பேசிட்டு சிரிச்சு கதை பேசிட்டு தான் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா அதுதான் எங்களுடைய ஒரு சோஷியல் அவுட்டிங் மாதிரி இல்லையா, அந்த கோவில்கள் தான் நாங்கள் போகிற அவுட்டிங். அப்போது அதில் வந்து எத்தனையோ பிரதர்ஷனம் பண்ணிட்டு நான் கதை பேசிகிட்டே 4-5 பேராக போயிட்டே இருக்கோம். திடீர்னு என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு மாலாவோட தம்பி வந்து, மாலாக்கா அம்மா கூப்பிட்றா உன்னை அப்படின்னு சொல்கிறான். ஓகே நான் வந்துட்டேன் என்று அவளை கிளம்புறா. அப்போ நாங்களும் இப்போ இவ்வளோ லேட் ஆகிடுதா அப்படின்னு அப்போ தான் தெரியுது, எவ்வளோ நேரம் நம்ம அந்த பிரதர்ஷனம் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட நாளைக்கே ஒரு 50-60 பிரதர்ஷனம் பண்ணியிருப்போம் போல் இருக்கு. அப்போது அது சரின்ட்டு கிளம்புறோம். ஆற்றுக்கு நேரம் ஆச்சு அப்படின்னு கிளம்புறோம். ஏதோ அந்த பிரதர்ஷனங்கள் பண்ணுறப்போ இது புண்ணியத்துக்கு புண்ணியமாச்சு, எக்ஸசைஸுக்கு எக்ஸசைஸும் ஆச்சு அப்படின்ட்டு நினச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆற்றுக்கு போகிறப்போ ஒவ்வொரு சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கறது. பெரிய பிரம்மாண்டமான விஷயம் வாழ்க்கையில் நடக்கணும்னு இல்லை, ஒரு சின்ன விஷயம் சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படின்ட்டு அன்னைக்கு நடந்த சில நிகழ்வுகளை நினச்சிண்டு அதை மனசில் அசை போட்டுக்கொண்டு அதை அப்படியே மனசில் நினச்சி முகத்தில் ஒரு சின்ன புன்முறுவலோட ஆற்றுக்கு விறுவிறுன்னு ஆற்று நோக்கி போகிறேன். முற்று. நன்றி. இவ்வளோ நேரம் நான் பேசியதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி.
சில சமயங்கள்ல நான் சொல்றதெல்லாம் சுவாரஸ்யமா இல்லாம இருந்திருக்கலாம், கொஞ்சம் அர்த்தம் இல்லாம கூட இருந்திருக்கலாம். ஆனா இதெல்லாம் அந்தந்த வாழ்க்கையில் நடக்கிற சில சில பதிவுகள் அப்படிங்கிற இதுல தான் நான் சொல்ல விழைகின்றேன். மிக்க நன்றி. மறுபடியும் எல்லோருக்கும் பொதுவான இறைவனுக்கும் நன்றி செலுத்திக் கொண்டு இங்கு வாய்ப்பளித்த ஸ்ரீகாந்த ராஜா மாஸ்டர், அருந்ததி மாஸ்டர் அவர்களுக்கும் நன்றி செலுத்திக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு தொடர்ந்து உதவி செய்யக்கூடிய அவ்வளோ பேருக்கும் எல்லோருக்கும் நன்றி செலுத்திக் கொண்டு விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. மிகவும் நன்றி மைதிலி சக்திதாசன் அம்மா. நாங்கள் உங்களோட பேச்சுக்கு பாராட்டியும் வாழ்த்தியும் முதலாவதாக நாங்கள் 30 வினாடிகள் கைதட்டுவோம். அதன் பிறகு கருத்துக்களை சொல்ல வருவார்கள். மிகவும் நன்றி. இப்பொழுது HVRல இருந்து தமாநாதன் அம்மா அவர்கள் வருகிறார்கள். வணக்கம் எல்லோருக்கும். சிறப்பான பேச்சு கேட்க சந்தோஷமா இருந்தது. பழைய நினைவுகள் எங்கள் மனத்தில் உதித்தன. நாங்களும் கோவிலுக்கு போய் அங்க அந்த புளிய மரத்துங்கீழ தான் எங்களோட 7 கோவில் இருக்கு. நாங்க புளிய மரத்துல புளியம்பழமும் வாங்கி சாப்பிட்டு கொண்டு வந்தோம். அந்த நினைவுகள் எல்லாத்தையும் நீங்க குடித்தந்ததுக்கு இதை போல நினைவுகள் ஒரு நாளும் வர மாட்டுது. உங்களோட சிறப்பான உரையையும் நாங்கள் மகிழ்ந்ததையும் விட்டு பாராட்டுகின்றேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக சிவாமோகன் அம்மா, நீங்க பேசலாம். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். மைதிலி அம்மா, அருமையோ அருமை. உங்களுடைய பேச்சு பழைய நினைவுகள் எல்லாம் எங்களுக்கு நீங்கள் ஒரு அப்படி தூண்டிவிட்ட மாதிரி தான். நாங்க சில விஷயங்களை அசைபோட முடிய இல்லை. அது எங்களுடைய நாட்டு சூழலா இருக்கலாம். உங்களுக்கு அந்த சூழல்கள் இல்லாம அருமையான சூழலாக இருந்தபடியால் ஒரு கொஞ்சம் நீங்க அனுபவிச்ச மாதிரி நாங்களும் அனுபவிச்சிருக்கிறோம். நல்ல அழகா அனுபவிச்சிருக்கிறோம். சின்னல்ல அந்த தண்ணியை கண்டா விளையாடுறது, தண்ணிக்குள்ள போய் விழுந்து குளிக்கிறது, அந்த பழக்கம் எல்லாம் என்னட்டையும் இருந்தது. சொல்லலாது இப்ப நல்ல விஷயங்கள் அருமையாக இருந்ததம்மா. நாங்க நெடுக பேசுறதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் பேசாமல் எங்களுடைய உள்ள கிடக்கைகள் என்று சொல்லுவார்கள். இந்த விடயங்கள் நீங்க என்று கூறின இந்த விடயம் உள்ள கிடக்கை, இந்த வரதாம்மாக்கு தெரியும், உள்ள கிடக்கைகள் என்றுதான் சொல்லப்படுறது. இதை நாங்க உண்மையாகவே நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். பகிர்ந்து கொள்ளும் போது எங்களுக்கும் சரியான மகிழ்ச்சியாக இருக்கும், பகிர்ந்து அதை கேட்டவர்களுக்கும் சரியான மகிழ்ச்சி. இன்றைக்கு எல்லோருமே அப்படித்தான் இருக்கின்றார்கள். இதுல இந்த தளத்துல நான் நினைக்கின்றேன், அவர்களுக்கு தங்களுடைய அந்த சிறு வயது காலத்து நிகழ்வு வந்துவிடும். நான் நிறைய சொல்லலாம், ஆனா நிறைய கைகள் இருக்குது. பின்னைக்கு நேரம் இருந்தா சொல்றேன். நம்ம அருமையான பேச்சு. நீங்க இது பார்ட் 1, 2, 3 என்று சொல்லி கொண்டு போங்க. வந்து நல்லா இருக்குது, அருமையா இருக்குது. மைதிலி அம்மாக்கு அந்த கதை சொல்லுகின்ற பாங்கும், நீங்கள் பாடக்கூடிய ஒருவரும் நன்றாக கதை சொல்லுகின்ற பாங்கு வந்து மற்றவர்களை கவரக்கூடிய வகையில இருக்கின்றது. நன்றி. நன்றி அம்மா. வாங்க. நன்றி. அடுத்ததாக கனடால இருந்து வரதாஷன் அம்மா அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். மைதிலி, இன்றைக்கு எங்களுடைய களத்திலே ஒரு புதுவிதமான நீரோட்டத்தை கொண்டு வந்து விட்டீர்கள். மண் வாசனை என்ற தலைப்பிலே இங்கே ஒரு ரேடியோ தொடர்ச்சியாக போய்கொண்டிருந்தது. அதிலேயும் நான் பங்கு பெற்றி இருக்கிறேன். இந்த நாளிலே நாங்கள் ஏன் அந்த தலைப்பிலோ அதை ஒட்டிய தலைப்பிலோ ஒரு தொடர்ச்சியாக செய்து கொண்டு போனால் என்ன, இந்த சகலர் 78 பேர் 80 பேர் கலந்து கொள்கிறோம். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக இந்த விதமாக அனுபவங்கள் இருக்கின்றன. ஏன் அதை தொடர கூடாது, தொடர வேண்டும் என்று நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஸ்ரீகாந்த ராஜா, அருந்ததி அவர்கள் அதற்கு உரிய வழிவகைகளை செய்யலாம். ஒவ்வொருவரும் வந்து தன் தன் அனுபவத்தை கூறினால் மிக்க நன்றாயிருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களுக்கு நன்றி. மீண்டும் வாருங்கள். நன்றி. நன்றி அம்மா. மிசிசாகா, ஒன்டாரியோ, கனடால இருந்து ஆனந்தி பாலதாசன் அம்மா, நீங்க பேசலாம்.
தங்களுக்கு இனிய வணக்கம். இன்று மைத்திலி அம்மா உண்மையில அருமையாக இருந்தது. இந்த 2-3 கதை என்றும் சொல்லல, நீங்க ஒரே தொடர்ச்சியாக ஒரே நிகழ்ச்சியாக மிகவும் அருமையாக இருந்தது. உங்களோட குரலும் மிகவும் அருமை, மிகவும் அமைதியாக, மற்ற இந்த சுலோகங்கள் சங்கீதங்கள் எல்லாம் இடக்கட பாடி உண்மையிலே அந்த உண்மையான நிகழ்ச்சியாக வடிவா போச்சுது. இப்போ எல்லோருக்கும் நாங்கள் எங்கட கிராமத்துக்கு போயிட்டோம். அதை கற்பனை பண்ணி கொண்டு எல்லாரும் நாங்கள் எங்கட கிராமத்துக்கு போயிட்டோம். மிகவும் அருமையாக இருந்தது. உண்மையில நாங்களும் முந்தி சின்னல இப்படித்தான் நல்லூர் திருவிழா நாட்களில் தான் அங்கே பாவாடையில் தட்டி கட்டி அப்படி செய்து, இல்லாட்டி அம்மாண்ட பழைய சீரியலில் பாவாடையிலும் தச்சு மற்றங்க பூக்களை பிடுங்கி அதுகள் இதுகள்ன்னுட்டு கிட்டத்தட்ட அது 2 மைலு கிட்டே இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து போகிறோம். நாங்கள் நடந்து இப்போ அங்கே போய் ஸ்லிப்பர் இல்லாமல் கீழே 2 அடியும் நடக்கலாமல் இருக்குது. அவ்வளோத்துக்கு இதாக போனோம். உண்மையில அது ஒரு சரியான அருமையாக எல்லாரும் சொந்தக்காரர் எல்லாரும் சேர்ந்து ஒன்றடியாக போகிறது என்ன உண்மையில அருமையாக இருந்தது. மைத்திலி அம்மா அப்படியே தொடர்ந்து வந்து கதைங்க உண்மையில எங்களுக்கும் வெளி சந்தோஷமாக இருக்குது. மிகவும் அருமையாக இருந்தது. நன்றி நன்றி. ரொம்ப நன்றி ஆனந்தி அம்மா. நன்றி ஆனந்தி அம்மா. நாங்க கனடாக்கு நாங்க வந்திருந்தோம் 2-3 வாரத்துக்கு முன்னாடி. ஆனா நீங்க ஊர்ல இல்ல, நீங்க ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. ஸ்ரீலங்கால நான் ஒரு வெட்டிங்க்கு அங்கால தாய்லாந்து பக்கம் போய் அங்கால ஆஸ்திரேலியா போய் வந்தது. நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். சரி, ரொம்ப நன்றி அம்மா. நன்றி நன்றி, மிகவும் நன்றி. நான் சில அறிவித்தலை சொன்ன பிறகு சரோஜாதேவி சுந்தரலிங்கம் அம்மா நீங்க பேச ரெடியா இருங்க உங்களோட கருத்து. அதாவது நாளை காலை 8:45க்கு வழக்கம் போல எங்களுடைய செஷன் தொடங்கும். அதன் பிறகு 9 மணிக்கு ஸ்டெஃபனி முகாவுடைய யோகா நிகழ்ச்சி இருக்கின்றது. இப்போ 10 மணிக்கு வழக்கம் போல தனிமனித அமைதிக்கும் உலக அமைதிக்குமா ஒரு தியானம். இப்போ 11 மணிக்கு கடாரம் என்ற சோழ வேந்தன் என்ற தலைப்பில் சுந்தரமூர்த்தி துஷ்யந்த் அவர்கள் பிரான்ஸ்ல இருந்து வந்து பேச வருகிறார்கள். இப்போ நாளைக்கு இரவு 8 PM UK டைம் ஹஜ் ஃபைசா அபுசாலி அவர்கள் கோவென்ட்ரி தமிழ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக அவர் வந்து பேச இருக்கும் தலைப்பு உலக மாந்தர்களை ஒன்றிணைக்கும் புனித கடமை ஹஜ் என்ற தலைப்பில் அவர் பேச வருகிறார். இவ்வளவுதான் நிகழ்ச்சி நிறம். நீங்க ஃபைசா நீங்க வந்திருந்தா நீங்க கடைசியா வந்து உங்களோட கருத்தை சொல்லுங்க. நீங்க வந்திருந்த கருத்தை சொன்னா அந்த பேசுறவருக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க வந்து சொல்ல வேணும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது சிட்னியில் இருக்கும் சரோஜாதேவி அம்மா நீங்க பேசலாம். நன்றி ஸ்ரீ சுந்தராஜாய. மைதிலி சக்திதாசன் அவர்கள் இன்று ஒரு அழகான உரையை எங்களுக்கு வழங்கினார். கிராமத்தில் ஒரு நாள், அதாவது ஆடிப்பெருக்கில் அன்று தனது கிருஷ்ணாபுரம் கிராமத்திலே தானும் தனது அக்காவுடன் இணைந்து தோழிகளுடன் இணைந்து எப்படி அந்த நாளை கழித்தார்கள் என்பது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு கதையாக இன்று அமைந்தது. அது காலையிலே துணி துவைக்க வெப்பக்குளத்துக்கு சென்றதும் திரும்பி வந்தது மிகவும் அருமையாக இருந்தது உங்களுடைய கதை. மற்றது நீங்கள் இந்த ஸ்லோகங்கள் ஒவ்வொரு அந்த அக்ரஹார வாழ்க்கையை நீங்கள் மிகவும் தத்ரூபமாக எடுத்து விளக்கினது மிகவும் சிறப்பாக இருந்தது. நான் சில சினிமா படங்களில் அக்ரஹார வாழ்க்கையை பற்றி அறிந்திருந்தேன். ஆனால் நான் அப்பவும் யோசிப்பதுண்டு, ஒரு நல்ல சுவாரஸ்யமான வாழ்க்கை, ஒன்றிணைந்து ஒரு சமூக அவர்கள் ஒரு குடும்பமாகத்தான் வாழ்வார்கள் என்பது என்னுடைய ஒரு கணிப்பாக இருந்தது. மிகவும் அருமையான கருத்துக்கள், நல்ல பண்பாடுடைய ஒரு அக்ரஹார வாழ்க்கையை, அந்த பண்பாட்டை மிகவும் தெளிவாக நீங்கள் விளக்கியது சிறப்பாக இருந்தது. உங்களுடைய இனிமையான குரலில் கதை சொன்னது மட்டுமல்ல, அழகிய பாடல்கள் ஸ்லோகங்களையும் பாடி எங்களை மகிழ்வித்தீர்கள். மிக்க நன்றி. உங்களுக்கு பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மைதிலி அம்மா, திரும்பவும் பாருங்கள். உங்கள் கிராமத்தை பற்றி நிறைய கதைகள் நீங்கள் கூறலாம். மீண்டும் வந்து வேறு பல கதைகளை கூற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா. என்னன்னா அந்த 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 நாட்கள் எல்லாம் இப்போ அக்ரஹாரம் அப்படி இல்லை, இப்போ மாறிடுத்து. அப்போ அது நம்ம இந்த பதிவுகளை நம்ம எடுத்து வைக்கணும் இல்லையா? ஏன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க வாழ்க்கையில வந்து எழுதி வைக்கணும். ஏன்னா இப்போ அம்மி உரல்னு சொன்னா நம்ம குழந்தைகளுக்குலாம் என்னன்னே தெரியாது, எப்படி இருக்குன்னே தெரியாது. அப்போ நம்ம வந்து இப்போ எழுதி வச்சோம்னு சொன்னா இப்போ அடுத்தடுத்த காலங்களில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே எழுத வேண்டும். எல்லாருமே
நம்ம உங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்த காலத்துல, அதாவது அவங்க என்ன மாதிரி வாழ்ந்தாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இப்ப நமக்கு ஞாபகம், அவங்க அவங்க இல்லாட்டா கூட அவங்க என்ன சொன்னாங்கங்கிற பகுதியில அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் எழுதி வச்சா கூட ஒரு ஒரு சரித்திர பதிவுகள் இதெல்லாம் ஒரு சரித்திரம் இல்லையா? அதைத்தான் நான் யோசிச்சேன். நான் எல்லாரும் அதை பத்தி எழுதணும். அப்போ அந்த ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஒரு இது மாதிரி கொண்டு வந்தா எல்லாரும் நம்ம எழுத தொடங்கலாம் அப்படிங்கறதுக்காக கொண்டு வந்தேன். அப்புறம் அந்த அந்த ஊர்கள் எல்லாம் வந்து பெரியவங்க வந்து எல்லாரும் வந்து எல்லாரையும் கண்டிப்பாங்க. அதாவது அப்பா அம்மா தான் குழந்தைகளை கண்டிக்கணும்னு இல்ல, ஊர்ல இருக்கிற பெரியவங்களே மற்றவங்களை கண்டிச்சிருவாங்க. யாராவது தப்பு பண்ணினா உடனே தத்தம் போடுவாங்க. எங்க போற ஏது போறான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு, அதெல்லாம் நடந்தது அந்த காலத்துல. அதையும் நான் அதுல எடுத்து கொண்டு வந்தேன். அதனால தான் அந்த கோமாமி கேஸ், ராஜு சார் கேஸ் எல்லாம் கொண்டு வந்தேன்னா அந்த நடந்தது. அதுகள்லாம் தான தர்மங்களும் நிறைய நடந்தது அந்த காலத்துல எல்லாம். அதைத்தான் கொண்டு வந்தேன். மிக்க நன்றி அம்மா. நன்றி. நன்றி. இப்பொழுது இங்கிலாந்துல இருந்து தமயந்தி சிங்காரவடி பேசுது. எல்லோருக்கும் வணக்கம். மைதிலி அம்மா மிகவும் அருமையாக இருந்தது. நானும் இப்படித்தான் மட்டக்களப்புல எங்கட கிராமத்துல இப்படித்தான் கோயில்களுக்கு போய் சடங்குகள் என்று சொல்லுவினோம். அங்க நடக்கிற திருவிழாவை சடங்குகள் என்று சொல்றது. அதுக்குள்ள நாங்கள் விளையாடி இப்படித்தான் ஊஞ்சல் எல்லாம் கட்டி ஆடி அந்த நினைப்புக்கே என்னை கொண்டு போய் விட்டீர்கள். நல்ல சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய இதை நினைக்கக்கூடியதாக இருந்தது. உங்களுடைய இது மிகவும் நன்றாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது மைதிலி அம்மா. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, மிக்க நன்றி. மிகவும் நன்றி. அடுத்ததாக சுகேந்திரா தர்மகுமார் அம்மா, நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். மைத்திலி சக்திதாசன் அம்மா, உங்களுடைய கிராமத்து ஒரு நாள் என்ற இதை நல்ல எங்களையும் அந்த இதுக்கு கொண்டு போயிட்டீங்கள். எங்கள் சிறு வயது எனக்கு இன்றுதான் விடிய நான் இந்த சிறு வயது இதை பற்றி கதைத்த. நான் என்ன ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன், எந்த பேரன் வழி கல்யாண வீட்டுக்கு போயிருந்தேன் நான். அப்ப நாங்கள் எல்லோரும் என்னது தாப்பனாரின் சகோதரங்கள் எல்லோரையும் கண்டேன். சகோதரன் வழி ஆக்கள் எல்லாரையும் பார்க்க நேர்ந்தது. அப்போது நாங்கள் எல்லோரும் கதைத்தோம். முந்தி நாங்கள் சிறுவராக இருக்கும் போது 3 நாள் கல்யாண வீடு நடக்கும், பொண்ணுருக்கு அது இதண்டு கணக்கு நடக்கும். அப்ப எல்லாரும் நாங்கள் எப்படி எங்களுக்கு எல்லாம் ஒரு குளையல் செய்து கையில ஒரு வாழை இலையில தருவினம் சாப்பிட்டுட்டு போய் வெளியில விளையாடுறது. அப்படி இருந்த நாங்கள் இன்றைக்கு போக்கையும் ஸ்பூனையும் வச்சு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் கதைச்சினாங்க. அது நினைவுக்கு வந்தது. மிக்க நன்றி அம்மா. நீங்கள் மீண்டும் வந்து எங்களுக்கு இதுகளை பற்றி கூறினால் நன்றாக இருக்கும். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். அடுத்ததான் மீரா நாகேந்திரன். வணக்கம் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மைதிலி அம்மா, மிகவும் அழகான பேச்சு. எங்களை எல்லாரையும் உங்களோட அந்த என்னன்னு சொல்றது, அந்த உங்களோட கிராமத்துக்கே கூட்டி போயிட்டு கேட்க சந்தோஷமா இருக்கு. கற்பனையில நான் பார்த்தேன் எப்படி இருக்கும் அந்த தெப்பக்குளமும் கூட அந்த இதுல குளிக்கிறதெல்லாம் பார்க்க படங்கள்ல போற ஞாபகத்தை கொண்டது. அதே நேரம் என்னுடைய வில்லேஜுக்கு கொண்டு போயிட்டுது. உண்மையா நீங்க வாழ்ந்த வாழ்க்கை தான் எனக்கும் அப்படியே இருக்குது. நானும் ஒரு அம்மம்மாவோட தான் நான் வளர்ந்தேன். நான் நீங்க தெப்பக்குளத்துல குளிக்கிற மாதிரி நானும் காலையில ஆத்துல போய் தான் குளிக்கிறது, அக்காவோட போய் தான் குளிக்கிறது. எங்களுக்கு வந்து சுப்பிரபாதம் போகும் காலையில ஒரு 6 அப்படி. அப்ப உள்ள தடிச்சு போய் குளிச்சுட்டு வந்து திரும்ப ஸ்கூலுக்கு வலிக்கிறது. அதே ஞாபகமா கொண்டு வந்தது. நல்ல பாடலோட இசையும் கதை மாதிரி சொன்னீங்கள். திரும்பவும் வந்து நீங்க அதை பார்ட் 2 மாதிரி சுவாமோகன் மாஸ்டர் சொன்ன மாதிரி சொன்னா நல்லா இருக்கும். உண்மையா என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. நன்றி மைதிலம்மா. நன்றி அம்மா. மிகவும் நன்றி. அடுத்ததாக பேல்தத்திலிருந்து மிஸ்ஸஸ் நிர்மலா ரொட்ரிகுமார் அவர்கள், நீங்க பேசலாம். எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். மைதிலி அம்மா, நீங்க உங்களோட கதையை கேட்டு என் பழைய அந்த நாளும் வந்துடாதோ இந்த மாதிரி எனக்கு 2 பழைய நினைவுகள் எல்லாம் வந்தது. நாங்களும் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இல்லை, எங்களோட பக்கத்துல வீட்டுலாம் பெரிய மாட பிள்ளை எல்லாம் இருந்தா அவங்களும் நாங்களும் எல்லாரும் சேர்ந்து அது பக்கத்துல ஒரு பெரிய ஒரு வளவு இருந்தது. அதுக்குள்ள அதுவும் சொந்தக்காரரோட வளவு. பெரிய ஒரு மாமரம் ஒன்று இருந்தது. அது இப்படி பெரிய வளர்ந்து கீழே மணலா இருந்தது. அப்ப நாங்க அதுக்குள்ள ஒவ்வொரு நிமிஷம்
மத்தியானம் சாப்பிட்டு முடிஞ்சா இல்லாட்டி காலை மேல ஹாலிடேஸ்ன்றா அந்த மரத்துலான்னு இருக்கிறோம் நாங்க. அது கிளைகளாலே ஏறி கோயில்களில் இருப்போம். இது கோயில் திருவிழாண்டா எல்லாரும் சேர்ந்து போவோம். நல்ல மறக்க இயலாத வாழ்க்கை அது. இன்னைக்கு நீங்க சொன்னதை கேட்டோன்னே எனக்கு அதுகள் தான் நான் நினைச்சு கொண்டிருந்தேன். நான் நீங்களோட கதையும் கேட்டுக்கொண்டு அருமையான கதை அம்மா. நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நன்றி. நன்றி. அடுத்ததாக முனைவர் கௌரிராஜ் அம்மா, நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒரு சிறுகதை போல இருந்ததம்மா உங்களுடைய உரை. மிகவும் அருமை. தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு நாள் நிகழ்வை ஒரு கதையைப் போல அழகாக சித்தரித்தீர்கள். அந்த நினைவுகள் எங்களுக்கும் எங்கள் கிராமத்தில் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை எங்களுக்கு நினைவூட்டியது. மிகவும் அருமை. நன்று. வாய்ப்புக்கும் நன்று, உங்களுக்கும் நன்றி அம்மா. நன்றி, நன்றி அம்மா. நன்றி. அடுத்ததாக ராஜேஷ் சிதம்பரம்மா, நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். நன்றி ஸ்ரீஸ்கந்தராஜ் அம்மா, ஐயா. மைதிலி அம்மா, உங்களுடைய பேச்சோ அருமையான பேச்சு. நான் உங்களை கேட்டுக்கொள்வது, இப்படி எங்களுக்கு கடைசி ஒரு மாசத்துக்கு ஒரு காலாவது வந்து இப்படி பேச்சுகள் காரங்கள். இது உண்மையாகத்தான் சொல்றேன். மிக மிக அருமையான பேச்சு. எங்களுக்கு எல்லாம் எங்களுடைய சின்ன வயதுல நடந்த இதுகள் எல்லாத்தையும் எங்களுக்கு திருப்பி கொண்டு வந்து சேர்ந்தது. Sorry, there's some writing came. இது வந்து அது அப்படி வந்தோன்னு இருக்கு. அதை பற்றி அது AI போட்டு கொண்டிருக்கோம். Don't worry about it. Okay. No, that's blocking. That is why I cancelled it. Anyway, மைதிலி அம்மா, நான் கேட்டுக்கொள்வதாவது, கடைசி ஒரு மாசத்திலே ஒரு காலாவது வந்து எங்களுக்கு இப்படியான கதைகளை சொல்லுங்கள். இந்த கதைகளை கேட்டு எனக்கு சரியான சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய ஈவினிங்கே வித்தியாசமான ஈவினிங்கா போயிடுச்சு உங்களோட பேச்சோட. மிகவும் அருமையானது. தேங்க்யூ. மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. நான் கட்டாயம் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர்கிட்ட கேட்கிறேன். அவர்கிட்ட தான் கட்டாயம் கேட்க வேண்டும். அவருடைய அனுமதியோட நீங்கள் வந்து எங்களுக்கு இப்படியானது இரவுல தந்தால்தான் நல்லது எங்களுக்கு. இன்னும் பாட்டுகளும். நீங்கள் சங்கீதம் படிச்சீங்களா? நான் கொஞ்சம் படிச்சேன். ஆமா, ஏன்னா ஊர்ல அந்த அக்ரஹாரத்துல இருக்கிறது எல்லாரும் வந்து இதுலயே ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, அக்ரஹாரத்துல கட்டாயம் வந்து பெண் குழந்தைகளுக்கு கட்டாயம் சங்கீதம் தெரியணும். அப்புறம் எல்லாம் அந்த வாழ்க்கைக்கு தேவையான சமைக்கிறது அது இதெல்லாம் ஒரு 10-12 வயசுக்குள்ளே சொல்லி கொடுத்துருவாங்க எல்லாத்தையுமே. ஏன்னா கட்டாயம் பெண்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல. அப்ப அதனால எல்லாரும் பாடுவாங்க. எங்க அம்மா அப்பா எல்லாரும் பாட்டு பாடுவாங்க. அவெல்லாம் சங்கீதம் அவங்கெல்லாம் படிச்சுக்கல, இருந்தாலும் அவங்க வீட்டுல பாடுவாங்க. எல்லாருமே சங்கீத பாட்டுகள்லாம் பாடுவாங்க. முறையா படிக்காட்டா கூட எல்லாரும் பாட்டு. அதுங்கிறது பாட்டுங்கிறது நாங்க பாஸ்ட் டைம் மாதிரி. இப்ப சாயந்தரத்துல வீட்டுல இருக்கிறப்போ பாட்டிட்டு சொல்லுவாங்க, எங்களை பாட சொல்லி கேட்பாங்க. எங்களை பாட சொல்லிட்டு அவங்க கேட்டு ரசிப்பாங்க. அந்த மாதிரி வீட்டுல பாடுறதுங்கிறது அது ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டி மாதிரி அங்க அந்த காலத்துல இருந்தது. அப்படி நன்றி. எங்களுக்கு சின்ன வயசுல சங்கீதம் படிக்கத்தான் எங்களுடைய தந்தையார் எல்லாம் செய்து வச்சவர். அப்ப நாங்கள் எல்லாரும் படிச்சினாங்க. ஆனா ஆம்பளை பிள்ளைகளுக்கு கொஞ்சம் படிப்புல கவனத்தை கூட செலுத்த விடும் என்றுதான் என்னுடைய தந்தையாரின் விருப்பம். அதே மாதிரி நடந்ததெல்லாம். நன்றி. அருந்ததி. அனைவருக்கும் வணக்கம். என்று மைதிலி ஒரு வித்தியாசமான கோணத்தில் நான் ஒரு கதையை வாசிச்ச மாதிரி இருந்தது. மிகவும் சிறப்பான பேச்சு. கிராமத்தில் ஒரு நாள், அதாவது கிருஷ்ணபுரம் தென்காசியை பற்றி நீங்கள் மிகவும் சுவாரஸ்யமாக கூறினீர்கள். அதோட உங்களோட சொல்லு வித்தியாசமாக இருந்தது. உங்களோட நார்மலாக கதைக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் உங்களோட பேச்சுக்கே போயிட்டீங்க. அந்த பாஷையும் கேட்கறதுக்கு நன்றாக இருந்தது. மற்ற பாட்டுகளும்
மிகவும் அருமையாக சுதி சுத்தத்தோட அழகாக அந்தந்த பாட்டுகள் எடுத்து பாடியிருந்தீர்கள். மற்றும் உங்களோட ஊர்ணி என்ற குளத்தை பற்றி நீங்கள் அதில் தெப்ப குளத்தை பற்றி மிகவும் அருமையாக கூறியிருந்தீர்கள். நல்லா இருந்தது. என்னென்றால் வழக்கத்தில் நீங்கள் தியானத்தை பற்றி அதுகளில் பேசுகிறது, இது ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனபடியாக இது ஒரு நல்ல ஒரு எல்லோருக்கும் அவைந்த பழைய கால நினைவுகளை கொண்டு வந்தது. நீங்கள் அந்த ஒரு நாளில் எடுத்து இவ்வளோ வடிவாக அருமையாக பேசுனீங்க. உங்களோட அக்காவை பற்றி லக்ஷ்மி சொல்லியிருந்தா அவள் ஒரு நாளும் காணையில் இங்கே அங்கே இருக்கிறாங்க. இங்கதான் இருக்காங்க, லண்டன்ல தான் இங்கே இருக்காங்க. இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போதைக்கு. வருவாங்க, அப்புறம் வருவாங்க. ரைட் இப்போதைக்கு ரைட் அவங்க தியானத்துல அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. வருவாங்க, சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு டைம் வர்றப்ப வருவாங்க. என்ன வருவாங்களா? ஓகே. இல்லை, அக்காவோட நல்ல நீங்கள் இன்டிமேட்டாக நல்லா இறந்துருக்கிறீங்க. என்னென்ன அக்கா அக்கான்னு தான் நடுக பேசியிருந்தீங்க. ஆனால் இங்கே நான் உங்களோட அக்காவை பார்க்காதபடியாக தான் கேட்டேன். மிக்க நன்றி, அருமையான பேச்சு. நன்றி 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 நன்றி. நன்றி. இஜ்வேர்லேருந்து பாபு சண்முகநாதன் ஐயா, நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மைதிலி அம்மா. இன்று பேச்சு நான் ஒரு வித்தியாச முறையில் கேட்டேன். உண்மையில் கூற போனால் மேலிருந்து சுவாமி அறையிலிருந்து நாங்கள் அரை மணித்தியாலும் தமைந்து நானும் தியானம் செய்து கொண்டிருந்தோம். தியானம் செய்து முடிந்தவன் நான் கீழே வந்தேன். அவ அதிகமாக படுக்க சென்று விடுவார். இன்று உங்களுக்கு கருத்து கூற என்பதற்காக இந்த பெட்ரூம்ல இருந்து தான் கதைத்தான் மேலிருந்து படுத்தான் படுக்க போயிடுவேன். நீங்கள் எனக்காக சேர்த்து மைதிலியமாக சொல்லுங்க, கருத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனா, ஆனால் ஏதோ முடியாமல் வந்து விட்டான். அது ஒன்று. அதற்கு பிறகு தொடர்ந்து நான் என்ன செய்தேன், இது உண்மை, நான் சொல்வது உண்மை. அரை மணித்தியாலம் உங்களுடைய கிட்டத்தட்ட அன்னளவாக 28-29 நிமிஷம் உங்களோட பேச்சு போய்கொண்டிருந்த பொழுது நான் கண்ணை மூடிக்கொண்டு இருந்தேன். அதாவது ஆடியோ புக்ல ஒரு கதையை கேட்பது மாதிரி இருந்தேன். எனக்கு அப்படித்தான் கேட்பது மாதிரி இருந்தது. அதிலே எனக்கு தோன்றியது, நான் மைதிலியாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா, நீங்க இளைய பிள்ளை, லக்ஷ்மியின் தங்கை. ஆகவே நான் மைதிலியாக இருக்க விரும்புகின்ற கதையிலிருந்து நான் மைதிலியாக மாறி இருந்து கொண்டிருந்தேன். நீங்கள் கூறிய ஒன்றையும் நான் கூறுவது போல ஒரு கற்பனை பாடி கொண்டு இருந்தேன். அதிலே உங்கள் பாட்டியார் உங்களை ஜாக்கிரதையா போ சொன்னது கேட்டது. ஆமன்று நானும் தலையாட்டிட்டேன். அதன் பிறகு நீங்கள் அப்படி சென்று கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்த வீட்டில் இருந்த அந்த மாமியார் மடிசாருடன் வந்து ஒரு சுலோகத்தை படித்துக் கொண்டிருப்பதை கண்டேன். அழகாக சாரி அடைந்திருந்தார். அவரை கண்டேன். அதன் பிறகு நீங்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்த போது கோயிலில் எனக்கு மணியோசையும் கூட கேட்டது. நீங்கள் மணியோசையை பற்றி கூறவில்லை, இருப்பினும் மணியோசையும் கேட்டது. நீங்கள் அங்கிருந்து கும்பிடுவது இருக்கிறனால ஞாபகம் வந்து இப்படி 2 இருக்கா கும்பிடுறது, பயத்துல கும்பிடுறது, கோயிலை கும்பிட்டு ஓடுறது. We don't spend time. அது மாதிரி நீங்கள் போகிறது. தெப்ப குளத்தில் நீங்கள் அந்த நீச்சல் அடிப்பதற்கு முன்பாக துவையல் அக்கா சொன்னதை கேட்டு நீங்கள் குறும்பு பிள்ளையாக இருக்க வேண்டும். இருப்பினும் அவர் சொல்லை கேட்டு தொடர்ந்து அடித்து கொண்டிருந்தது. அதாவது அந்த சிங்க்ரனைசிங் முயற்சி அடிச்சு கொண்டிருந்ததை நான் அடிப்பது போலவும் நல்ல ஒரு ஆடியோ புக்காக இப்படியே எல்லாம் போய்கொண்டிருந்தாமா. திரும்ப வரும்போது பாட்டு, வாத்தியாரின் பாட்டு அவருக்கு சொல்லிக் கொடுப்பது, அவரை ஒரு வேட்டியுடன் அவருடைய அந்த ஒரு பாகதர் எப்படி இருப்பார், அவருடைய உடுப்பையுடன் கற்பனை பண்ணி கொண்டிருந்தேன். அருமையான ஒரு ஆடியோ புக்கை கேட்ட, ஓவரால் ஒட்டுமொத்தத்தில் ஒரு ஆடியோ புக்கை கேட்ட, மைதிலியின் குரலில் கேட்ட மைதிலி ஆகிய நான் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி, மிகவும் அருமை, மிகவும் அருமை. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மாஸ்டர். நீங்க அத கற்பனையில பார்த்து நீங்க அதுக்கு உருவம் எல்லாம் கொடுத்துட்டீங்க. வெரி நைஸ், தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்த சிட்னி ஆஸ்திரேலியா இருந்து பஞ்சாச்சரம் ஐயா, நீங்க பேச. எல்லோருக்கும் வணக்கம். இன்று மைதிலி அம்மா அவர்கள் அருமையாக, அதாவது ஒரு நாள் கிராமத்தில் ஒரு நாள் என்ற தலைப்பில் அருமையாக சொல்லியிருந்தார். எனக்கு அந்த அவர் சொன்னது அப்படியே உண்மையாக பாவித்த வேர்டுகளும் பாவித்த வசனங்களும் அந்த பாவித்த ஆக்ஷன், அந்த சவுண்ட் எல்லாம் ஊரில் கதைக்குமா போலேயே எனக்கு இருந்தது. எனக்கு ஒரு அனுபவம், கோயில் ஸ்ரீ ஸ்தம்பரேஸ்வர சிவாமியம்மன் கோவிலில் வடக்கு பக்கத்தில் ஸ்கூல் இருக்கு, தெற்கு பக்கத்தில் 2 ஐயா ஃபேமிலி இருக்கின்றவ. சிவசாமி ஐயா ஃபேமிலி, சிவசுப்ரமணிய ஐயா ஃபேமிலி இருந்தவர். அவன் எல்டர் சன் டீச்சராக இருந்தவர். நாங்கள் 10 வயது வரைக்கும் அங்கே தான் விளையாடி இருப்போம். அப்போ எனக்கு எங்கள்
அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவ சனி ஞாயிறண்டா வெள்ளிக்கிழமைண்டா விளையாட வருவினோம். அப்போ அது தெற்கு வீதிக்கு வந்து விளையாடினால் உடனே எனக்கு தெரியும் சாரதா அம்மாண்டு எங்களை விட ஒரு 2-3 வயது கூட எங்களை எல்லாரையும் சேர்த்து விளையாட்டு காட்டி என்ன மாதிரி விளையாடணும்னு சொல்லி எல்லாம் செய்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். அவ தன்னுடைய ஆக்ஷன்லாம் கதைப்பா, நாங்க எங்களுடைய ஆக்ஷன்ல கதைச்சு வந்துடுவோம், எல்லாருக்கும் விளங்கும். நன்றி அம்மா, நீங்க சொன்னது ஊர்ல இருந்த மாதிரி இருந்தது. நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி. அதாவது நாளைக்கு கொவென்ட்ரி தமிழ் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக இந்த தளத்தில் நாளைக்கு 8 PM கதைக்க இருக்கும் ஹஜ் ஃபைசா புசாலி அவர்கள். அதாவது அவர் பேச இருக்கும் தலைப்பு வந்து உலக மாந்தர்களை ஒன்றிணைக்கும் புனித கடமை ஹஜ். அந்த தலைப்பில் பேசுவதால் அவர் இப்பொழுது தன்னுடைய கருத்தை கூறுகிறார். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. இது வரைக்கும் நான் கேட்டு இன்றைக்கு தான் நினைக்கிறேன் முதலாக இன்றைக்கு உங்களோட ப்ரோக்ராம்ல ஜாயின் ஆகியிருக்கிறேன். அதனால பார்த்தேன். உண்மையிலேயே மிக சிறந்த ஒரு நல்ல ஒரு நான் நினைக்கிறேன், நான் இன்றைக்கு ஜாயின் ஆன நாள் வந்து நல்ல நாள் நினைக்கின்றேன். மிக சிறப்பாக இருந்துச்சு. சகோதரி மைதிலி அவர்களுடைய இந்த அவங்க செய்த அந்த கதை வந்து மிக சிறப்பாக இருந்தது. உண்மையிலேயே ஒரு கவிஞன் அல்லது ஒரு எழுத்தாளன் ஏனென்றால் அவன் ஒரு சிறந்த எழுத்தாளன் அல்லது ஒரு கவிஞன் என்று சொன்னால் தன்னை வாசிப்பவர்களை அல்லது கேட்டுட்டு இருப்பவர்களை அப்படியே கவர்ந்து இழுத்து அதுக்குள்ள கொண்டு போக வேண்டும். அதே மாதிரி இதில் சேர்ந்திருக்கின்ற அனைவரையும் சகோதரி மைதிலி அவர்களுடைய இந்த கதை வந்து எல்லோரையும் தனது உறங்கி கிடந்த பழைய நினைவுகளை அவ்வாறு தட்டி எழுப்பி விட்டது. ஒவ்வொருத்தரும் செல்கின்ற அந்த கருத்துக்களை கேட்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. சகோதரி, உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தொடர்ந்து உங்களுடைய பிரயாரான புரோகிராம்கள் மிக திறந்த முறையில் நீங்க செய்ய வேண்டும் என வேண்டி மிக அருமையாக இருந்தது. உங்களுடைய குரல் வளம், நீங்க சென்ன விதம், அந்த இடையிடையே அந்த பாடல்கள் விட்டது எனக்கு நினைவு ஊட்டியது. நான் ஒரு அளவான பருவத்தில் ஸ்ரீலங்காவில் இலங்கையில் இருக்கும் போது அந்த ரேடியோவில் அந்த டைம்ல டிவியில பாக்குறத விட ரேடியோவில் கதைகள் இவ்வாறு செல்வார்கள். அந்த அநேகமாக எனக்கு இஸ்லாமிய கதைகள் அந்த செல்வார்கள். அந்த கதைகள் செல்வது இப்படித்தான். அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற பாடல்களை போடுவார்கள், சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரியாக இருந்தது. மிக சிறப்பாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி அம்மா, மிக்க நன்றி. நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம் 8 PM 7:55 வாருங்க. நன்றி. ஓகே, நன்றி ஐயா. நன்றி. அடுத்ததாக டாக்கிங்ல இருந்து பவானி விக்னேஸ்வரன் அம்மா, நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். இன்று மைதிலி அம்மா எங்கள் எல்லோரையும் பழைய சின்ன வயசுல இருந்த நாங்கள் அனுபவித்தது எல்லாத்தையும் நினைவுக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். நாங்களும் இப்படியான சில விஷயங்கள் எல்லாம் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் எல்லாத்தையும் இன்றைக்கு பழையபடி நினைவுக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். மிகவும் நன்றி அம்மா. இதை போல நீங்கள் இன்னொரு முறை வந்து வேறு ஒரு இதையும் சொல்லுமாறு வேண்டிக்கொண்டு நீங்கள் சொன்ன விதம் நல்ல ஒரு அழகான விதம். பாட்டையும் பாடி நல்ல ஒரு அருமையாக இருந்தது. அதை நான் நல்லா அனுபவித்தேன். நீங்கள் சொல்லி இன்னொரு முறைக்கும் வேறு ஒரு விதத்தை ஒரு கதையை சொல்லுமாறு வேண்டிக் கொண்டு விட வருகிறேன் அம்மா. வணக்கம். மிக்க நன்றி. சித்தியிலிருந்து வசந்தராஜ் மாஸ்டர், அதன் பிறகு சுரேந்திர தர்மகுமார் முடிவண்ண அந்த சாட் பாக்ஸ் இருக்கா வாய்ச்சி விடுங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம். மைதிலி சத்யதாசன் அவர்களுக்கு மிகவும் சிறப்பாக நீங்கள் எடுத்துக்கொண்டு சென்ற முறையும் எங்களுக்கு அது கேட்பதற்கு மிகவும் இனிமையாக இருந்தது. இசையும் கதையும் மாறி இருந்தது எனக்கு. நீங்கள் இசையுடன் சேர்த்து அந்த ரேடியோ ப்ரோக்ராம் நாங்கள் முந்தைய இலங்கையில் இருக்கிற போது இசையும் கதையும் கொண்டு ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அந்த மாதிரி உங்களுடைய அனுபவங்களை மிகவும் சிறப்பாக நாங்கள் ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய முறையில் சொல்லி கொண்டு போனீர்கள். அப்பொழுது எங்களையும் நீங்கள் என்னை கொண்டு போய் நான் கிராமத்தோட கனெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. அப்பொழுது நான் யோசித்து பார்த்தேன், இப்ப இருக்கிற பிள்ளைகள் இங்கே இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாரும் படித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த கிராம அனுபவம் இருக்குமா? வருங்காலத்துல இதை பற்றி கதைக்கிற பொழுது அவர்கள் மெக்டொனால்ட்ஸை பற்றியும் தாங்கள் இதுக்குள்ள நடந்த இதில் பற்றியும் தான் கதைப்பார்கள். நான் நினைத்து எனக்கு யோசித்து பார்த்தேன். நாங்கள் முந்தி இந்த கிராமத்துல இருக்கின்ற பொழுது நீங்கள் இந்த 2 சொன்னால் உங்களுடைய பாட்டி, உங்களுடைய மாமி, உங்களுடைய எல்லாரையும் நீங்கள் ஆட்களையும் இணைத்து கதைத்தது எங்களையும் கொண்டு இணைக்க வைத்தது.
நாங்களும் வந்து எங்களுடைய பாட்டி மாமி அவையோட வந்து ஊர்ல வந்து அவர்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் எல்லாம் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து எங்களுக்கு அந்த நிலைக்கும் எங்களுக்கு கொண்டு போய் வைத்திருந்தது மிகவும் சிறப்பாக இருந்தது. அதே இடத்துல சில அனுபவங்கள் நாங்கள் முந்தி வந்து நாங்கள் இளைஞருடன் கிராமத்துல போற பொழுது சில நேரம் 4 மணிக்கு அந்த திருவம்பாவை வந்து சொல்லி இருக்கும். அந்த திருவம்பாவைக்கு வந்து அப்ப நாங்க என்ன செய்வோம், நாங்கள் 4:30 மணி 5 மணிக்கு சில நேரம் வந்து படிக்க போற பொழுது நாங்கள் 5-6 பேர் சேர்ந்து அவங்க அந்த திருவம்பாவை சங்குதம் முன்னுக்கு நாங்கள் ஊதி கொண்டு போவோம் அதுக்கு முன்னுக்கு. அப்ப சனம் வந்து அப்ப ஏர்லி மார்னிங் இந்த டைம் மாறி ஊதி கொண்டு போறாங்கன்னு சொல்லி எங்களையும் வந்து பிடிப்பாங்க. அப்ப நாங்க சில இடத்துல அந்த போற பொழுது அந்த ஊர்ல இருக்க அந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு போற பொழுது வீட்டுல அந்த ஊர்ல இருக்கிற அந்த பக்கத்துல இருக்கிற மரங்கள்ல இருக்கிற மாங்காயல் நெல்லிக்கனி இதுல வந்து ஏறி வந்து ஆஞ்சி கொண்டு போவோம். ஒரு முறை என்னுடைய நண்பர்கள் ஏறி நெல்லிக்கனி ஆஞ்சிருக்கிறார். அந்த அம்மா வந்து கீழே வந்து பார்த்து போட்டு நாயை கொண்டு கட்டி விட்டுட்டு அவன் மரத்துக்கு மேல. அப்ப அவன் ட்ரங்க முடியாமல் பட்ட பாடுகள் அதை நான் எனக்குள்ள ஜோதிச்சு சிரித்து எனக்கு வந்து மணிந்து கொண்டு இருந்தேன். இப்படி வந்து கிராம வாழ்க்கையில் எப்படி எங்களுக்கு இருந்தது சொல்லி மிகவும் அற்புதமா இருந்தது. இன்னும் ஒரு விஷயம் மட்டும் சொன்னீங்க, எந்த சின்ன விஷயத்தையும் சந்தோஷமாக அற்புதமாக எடுத்து கூறினால் இந்த சின்ன விஷயங்கள்ல இருந்தே நாங்கள் பெரிய சந்தோஷங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு நல்ல ஒரு கருத்தை சொன்னீங்க. அது எனக்கு நல்லா பிடிக்குது. உண்மையிலே எந்த சின்ன விஷயங்களையும் நாங்கள் அன்பாக நல்ல முறையாக எடுத்து சொன்னால் நாங்களும் என்ஜாய் பண்ணி மற்றவர்களையும் என்ஜாய் பண்ண வைக்கலாம் என்றது ஒரு நல்ல ஒரு கருத்துரையை நீங்கள் சொல்லி முடித்தீர்கள். நன்றி, மிகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அது உண்மைதான். என்னன்னா அப்பெல்லாம் வந்து நிறைய ஸ்கேசிட்டி எல்லாம் நிறைய இருக்கும்ட்டு இல்லை. ஒரு பண்டிகைன்னு சொல்றப்போ அந்த பட்சணங்களோ சாப்பாடோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப சந்தோஷமா அதை வந்து நம்ம எதிர்பார்த்து கொண்டிருப்போம். இப்போ வந்து நமக்கு எல்லாம் நிறைய இருக்குது. நமக்கு வந்து அதுல என்ஜாய்மெண்ட் இல்லாம போயிடுது இப்போ. ஏன்னா எப்பனாலும் போய் உடுப்பு வாங்குறோம் நம்ம இல்லையா. அப்பெல்லாம் வந்து தீபாவளிக்கு தான் ஒரு புது துணிமணி எடுப்பாங்க, பொங்கலுக்கு எடுப்பாங்க. அப்ப இடப்பட்ட நாட்கள் கிடையாது. அப்படிங்கிறப்போ நம்ம அதை பத்திரமா அதை பாதுகாத்து நம்ம வந்து உபயோகிக்கிறோம். இப்பெல்லாம் வந்து ரொம்ப அபண்டன்ஸ்ல இருக்குங்கிறதுனால நம்ம வந்து வேஸ்ட்டும் பண்றோம். அது சந்தோஷத்தை கொடுக்கறதான்னு கூட தெரியல நமக்கு. அந்த மாதிரி இருக்கு இப்ப காலம். அப்படி அதான் சின்ன விஷயங்கள்ல உண்மையா இருந்தா பெரிய விஷயங்கள்ல சந்தோஷமா இருக்கலாம். ஒரு பெரிய ஒரு செய்தியை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க. அதுக்கு மிகவும் நன்றி சொல்கிறேன். அது மிகவும் முக்கியமான உண்மை. நன்றி நன்றி மிகவும் நன்றி. அடுத்தாக ராதை அம்மா நீங்க பேசலாம். எல்லோருக்கும் வணக்கம். மைதிலி அம்மா, நீங்கள் வந்து கிராமத்தில் ஒரு நாள் என்று சொல்லி எல்லாரும் எல்லா விதமான கருத்துகளையும் உங்களுக்கு சந்திட்டினோம். நான் ஒரு சொல்லில உங்களோட கருத்தை சொல்றேன். நீங்க கிராமத்தில் ஒரு நாள் என்று சொல்லி நீங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு விருந்து இன்றைக்கு தந்திருக்கிறீங்க. ஆகவே உங்களோட விருந்துக்கு மிக்க நன்றி. நீங்க எல்லா விதமான சாப்பாட்டோடையும் நல்ல ஒரு பெரிய பாயாசம் நல்ல பாயாசம் தந்திருக்கிறீங்க. நீங்க இனிப்பு பாயாசம் தந்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி. எனக்கு ஒரே ஒரு கவலை என்னன்னா, நீங்கள் வந்து ஆத்துல போய் குளிச்செல்லாம் செய்ய, நீங்கள் எங்கட யாழ்ப்பாணத்திலே ஆறு இல்லையம்மா. இப்ப நாங்க எல்லாம் கிணத்தடியில போய் தண்ணி எடுத்துத்தான் நாங்க கிணத்துல தான் தண்ணி அள்ளி குளிக்கிற நாங்கள். இல்லாட்டி கீரிமலைக்கு போகணும். கீரிமலை எவ்வளவு தூரத்துல இருக்குது இல்லையா. இப்ப நாங்க உங்களை போல ஒவ்வொரு நாளும் நடந்து போயிட்டு வர்ற டிஸ்டன்ஸ்ல நாங்க ஒருத்தரும் இல்லை. சோ அதைத்தான் நான் யோசிச்சேன். நாங்க விடியவளனோடு போய் கிணத்துல கயிறு பிடிச்சி இழுத்து தண்ணி அள்ளி எடுத்து தான் நாங்க எல்லாம் செய்யறது. சோ அதைத்தான் நினைச்சேன் நீங்க சொன்னது. மற்றது இந்த ஆடி மாதத்துல திருமணம் உங்களுடைய அம்மா சொல்லலேன்னு சொன்னீங்க இல்லையா. ஒருத்தருமே அந்த கேள்வியை கேட்கலையேன்னு யோசிச்சேன் நான். அதுக்கு ஒரு மறுமொழி இருக்கம்மா. முந்த நாள் தான் எனக்கு அது வாட்ஸ்அப்ல வந்தது. யாரண்டா இந்தியாவில இருந்து டாக்டர் சங்கர நாராயணன் அவர் எனக்கு அனுப்பி இருந்தார். அதுல போட்டிருக்கிறார் என்னண்டா, ஆடி மாதத்துல திருமணம் செய்யறேன். ஏனென்றாலும் அன்றைக்கு வந்து அம்மனின் நாளாம் அந்த ஆடி மாதம் முழுக்க. அப்ப அம்மனுக்கு தானாம் அந்த கோவில் வழியை எல்லாம் நெடுக திருவிழாக்கள் நடந்து கொண்டு இருக்குமாம். அப்ப அம்மனுக்கு திருவிழாக்கள் நடந்து கொண்டு இருக்கல எல்லாரும் அந்த கோவில்ல போய் அதுல பங்கு பெற்ற வேணுமென்றதுக்காக ஆடி மாதத்துல அந்த வீட்டுல ஒரு விதமான சந்தோஷமான விஷயங்கள் ஒன்றும் ஒருத்தரும் கொண்டாடுற இல்லையா. ஏனண்டா எல்லாரும் கோயிலுக்கு போறபடியா. பட் அது இன்னொரு காரணம் இருக்காம. ஏனண்டா ஆடி மாதத்துல நீங்க மேரி பண்ணி இஃப் யூ கன்சீவ் இன் ஆடி மாதம் the child will be born in April. அப்ப அந்த ஏப்ரல் மாதத்துல வந்து பிள்ளை பிறந்தா அது அந்த பிள்ளைக்கும் கணக்க ப்ராப்ளம்ஸ் வருமா, அந்த பிரெக்னன்ட் மதருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்காம். அப்ப அதையும் அவாய்ட் பண்றதுக்காக அந்த ஆடி மாதத்துல என்று சொல்லுவேன்.
அதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அதைத்தான் கேள்விப்பட்டேன். ஆனா எனக்கு அதுக்கு முதல் அவ்வளவு ஒண்ணும் தெரியாது. சோ நான் யோசிச்சேன் அந்த தகவலை உங்களுக்கு தருவோம் இதுலயேண்டு. இல்ல அந்த மிக்க தகவலை நாங்க நன்றி. கேட்கலன்னா நான் சொல்லணும்னு தான் இருந்தேன். நான் யாராவது அதை பத்தி கேட்பாங்களான்னு நினைச்சேன். நான் அப்படி இல்லை நானே சொல்லிடுவோன்ட்டு அது ஒரு சஸ்பென்ஸ் மாதிரி விட்டேன். நம்ம ஊர்ல எங்க ஊர்ல என்ன செய்வாங்கன்னா, அந்த ஆடி மாசம் கல்யாணம் பண்ணினா அந்த நீங்க சொன்ன மாதிரி சித்திரை மாசம் குழந்தை பிறக்கும். சித்திரை வந்து அது ஏதோ ஒரு மூட நம்பிக்கை தான். சித்திரையில சரியில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை அவாய்ட் பண்றதுக்காக எங்க ஊர்கள்ல என்ன செய்வாங்கன்னா, அந்த கல்யாணம் ஆன பெண்கள்லாம் அந்த மாசத்தை யூஸ் பண்ணி பிறந்தாத்துக்கு வருவாங்க எல்லாரும். ஆடி மாசம் எல்லா பெண்களும் கல்யாணம் ஆன பெண்கள் அநேகமா பிறந்த வீட்டுக்கு வருவாங்க. அந்த அம்மன் வழிபாடுகளில் பங்கு கொள்வாங்க. அண்ட் ஆல்சோ டியூவல் பர்பஸ் நிறைவேற்றுற மாதிரி. அப்ப அதுவும் ஒரு இது. அதைத்தான் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க கேட்டதுனால நீங்களே சொல்லிட்டீங்க. அது நான் யோசிச்சுட்டு இருந்தேன் யாராவது அதை பத்தி ரைஸ் பண்ணுவாங்களான்னு நினைச்சேன் நான். ரொம்ப நன்றி நன்றி அம்மா நன்றி. மீரா, நான் எந்த பேச போறீங்களோ? நன்றி திரும்ப நீங்க தந்ததுக்கும். மதுரையம்மா நீங்க சொன்னீங்க எல்லாரும் எழுதணும்டா. நாங்க யாருக்காக எழுதுறது? பிள்ளை எழுதுறோம் பார்க்க மாட்டாங்க. நாங்க இல்ல அதைத்தான் நான் சொல்றேன்னா, இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பிள்ளைகள் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காக எழுதுறதுன்னு சொல்றீங்க பாருங்க. அது நினைக்கவே தேவையில்லை. நம்ம எழுதி வச்சோம்னா இப்போ இல்ல. அதான் நான் சொன்னேன் 100 வருஷத்துக்கு அப்புறம் யாராவது நம்ம சந்ததியில யாராவது வந்து படிச்சு பார்ப்பாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு 500 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சந்ததியில வந்தவங்க நம்ம இல்லையா? நமக்கு மூதாதையர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க. ஆனா அவங்கள பத்தி நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க எப்படி வாழ்ந்தாங்கங்கிறது ஆர்கியாலஜி சொல்றதை வச்சு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? அப்ப நம்ம இப்ப நான் எதனா செய்யறேன்னா, நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்ப அவங்க என்ன மாதிரி வாழ்ந்தாங்கங்கிறது ஓரளவுக்கு தெரியும். அவங்கள்ட்ட இருந்து கதைகள் கேட்டு அந்த கதைகளை அவங்க சொன்ன சில கதைகளை கூட நம்ம சின்ன சின்ன பேராகிராஃபா எழுதி வச்சுக்கலாம். சும்மா ஒரு 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 நோட் புக்ல பெருசா எலாபரேட்டா எழுதணும்ட்டு இல்லை. சும்மா வந்து எங்க தாத்தா காலத்துல எப்படி இருந்தது, அதாவது இப்ப இல்லாட்டாக வந்து இப்ப இந்த காலத்துல குழந்தைகளுக்கு நான் சொன்ன மாதிரி அம்மி உரல்னா தெரியாது. அவங்களுக்கு படம் கழிச்சு காட்டணும், அதெல்லாம் தெரியாது. நமக்கெல்லாம் தெரியும். நமக்கு இப்ப நாளைக்கே உங்களுக்கும் தெரியுமோ தெரியல. இப்ப அப்பளம்லாம் கடையில வாங்கி சாப்பிடுறோம். நம்ம அந்த அப்பளத்தை நாங்க வீட்டுல செய்வோம். எங்க ஊர்ல அப்பளம் வடகம் எல்லாம் வீட்டுல செய்வோம் நாங்க. அப்ப அது வந்து அது சிட்டியில இருக்கவங்களுக்கு நான் ஒரு இதை சொல்றேன்னா, நான் பிறந்த சித்திரை மாதத்து சித்திரை நட்சத்திரம் பிறந்திருக்கிறேன். அப்ப ஆனால் நான் எனக்கு தெரியாது, நான் மூர்க்கமாயோ ஏதோ இதாயோ நடக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ரெண்டபடியால் அதை எனக்கு அறிய விருப்பமா இருக்கிறது. பஞ்சாட்சர மாசம் சொன்னவர் சித்திரையில பிறந்தால் இதுன்னு சொல்லி, ஆனா நான் சித்திரை மாதத்துல பிறந்திருக்கிறேன். மைதிலி மாசம் சாரி பவானி மாசம் ஜாயின் த கிளப். ஐ எம் ஜாயினிங் யூ. நானும் ஏப்ரல் தான் பிறந்தவன். பிறந்த பொழுது கூறினார்கள், சித்திர மாதத்தில் புத்திரன் பிறந்தால் குடும்பமே உதவாது. அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. ஆக்சுவலி உண்மையா சயின்டிபிக்கா பார்க்க போனா, சயின்டிபிக்கா ஏன் அந்த வந்து சொல்றாங்கன்னா, சித்திரை மாசம் சரியான ஹாட், அப்பதான் சம்மர், அந்த கடும் சம்மர். என்ன கடும் சம்மர்ல கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நார்மலா கேரி பண்றதே பெரிய கஷ்டம். அதுவும் வந்து சித்திரை கடும் வெயில்ல வந்து நிறைய கர்ப்பிணியா இருக்கிறது கஷ்டங்கிறதுனால அதைதான் சயின்டிபிக்கா அவங்க என்ன சொல்றாங்க, அந்த மாசம் பார்க்க குளிர் மாசத்துல கேரி பண்ணினா ஈஸியா இருக்குமேன்ட்டு தான் ஒரு மூட நம்பிக்கை மாதிரி அதை சொல்லி பயப்படுத்தினா தான் மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? எதையுமே சயின்டிபிக்கா அந்த ரீசனை சொன்னா அதாவது பரவாயில்லம்பாங்க. இப்படி ஏதாவது பயப்படுத்தின உடனே அதை ஃபாலோ பண்ணுவாங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு இதாக தான் இருக்கணும் அது.